எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்ல வந்து நம்ம பார்ட் 1, பார்ட் 2ன்னு 2ஆ பிரிச்சிருக்கோம். பார்ட் 1ல வந்து என்னென்ன பார்த்துருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் டிராஃபிக் இன்ஜினியரிங் படிச்சோம். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஹைவேல ஜியோமெட்ரிக்கல் டிசைன் முடிச்சோம். அதுக்கு அடுத்தபடியாக பிரிட்ஜ் இன்ஜினியரிங் முடிச்சோம். ஓகே. இப்ப பார்ட் 2ல ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ரயில்வே இன்ஜினியரிங். இந்த சிலபஸ் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்லயே உள்ளவங்களுக்கு இருக்கு, டிகிரி ஸ்டாண்டர்ட் உள்ளவங்களுக்கு இருக்கு. டிப்ளமோல இப்ப ரீசெண்டா தான் ஆட் பண்ணியிருக்காங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட் உள்ளவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு. ஆனா இதுல கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மியா தான் கேட்கறாங்க. ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு டிகிரி லெவல்ல எதிர்பார்த்தோம்னா 4 to 6 கொஸ்டின். டிப்ளமோ லெவல்ல இப்பதான் புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 to 5 கொஸ்டின் வரை. அதுக்கு மேலாம் போக வாய்ப்பு இல்ல. ஸோ 4 கொஸ்டின் அந்த அளவுக்கு. மேக்ஸிமம் போனாலே ஒரு 5 to 6 கொஸ்டின் தான் டிகிரி லெவல் நீங்க எதிர்பார்த்தாலுமே. அப்ப இது வந்து ஜியோமெட்ரிக்கல் டிசைன் இதுக்குள்ள இருக்கு. அப்புறம் இதோட பேசிக் எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். அப்ப இன்டெப்தா படிக்கணும் அப்படின்னா இது ஒரு தனி ஒரு சப்ஜெக்டா தான் படிக்கணும். ஆனா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த 4 to 6 கொஸ்டின் எத்தனை கேட்டாலும் மிஸ் பண்ணாம போடணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா நான் எந்த அளவுக்கு கண்டென்ட் கம்மியா அதே சேம் டைம் சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்குறேன். எப்பவுமே இதோட ஹிஸ்டரி ஆர் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். இப்ப டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் நகராட்சி எக்ஸாம் வந்து நடத்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி சொல்றேன் போன வருஷத்துல. அப்ப அதுல விட டிப்ளமோ கிரியேட் டிகிரி லெவல் ரெண்டுலேயும் போஸ்டிங்ஸ் கொடுக்கும்போது சாரி எக்ஸாம் நடத்தும் போது ஏதோ ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில்வேயோட டோட்டல் லென்த் எவ்வளவு, ரயில்வேயோட லென்த் என்ன அப்படின்னு இன் கிலோமீட்டர்ல கேட்டிருந்தான். ரவுண்ட் அப் பண்ணி கொடுத்துருந்தான். 60,000 கிலோமீட்டர், 50,000, 40,000 ரவுண்ட் அப் பண்ணி கொடுத்துருந்தான்னு நினைக்கிறேன். அப்ப அந்த ஹிஸ்டரி ஓரியன்டாவும் கேட்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட்னு வேர்ல்டுல எப்போ வந்து இந்த ரயில் வந்து ஆரம்பிச்சாங்க, இல்ல இந்தியாவில் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்ப அந்த மாதிரி கேட்கலாம். மொத்தம் எத்தனை ஜோன்ஸ் இருக்கு இந்தியாவில், மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு ரயில்வே மண்டலம். அப்ப அந்த ஹிஸ்டரி அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல ஹிஸ்டரி ஓரியன்டா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுட்டு தான் இருக்கான். ஏஇ லெவல்லே கேட்டுதான் நினைக்கிறேன். முனிசிபாலிட்டி ஏஇல தான் கேட்டுதான் நினைக்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் ரயில்வே இன்ஜினியரிங் எழுதிக்கிறேங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து நமக்கு உள்ளக்குள்ள அந்த டெக்னிக்கல் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, ஆர் டேர்ம்ஸ் எவ்வளவு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மேக்ஸிமம் 4 to 5 கொஸ்டின் இல்ல 6 கொஸ்டின் சொன்னதுலேயே அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல அந்த டெக்னிக்கல் டேர்ம் ஆர் எலமெண்ட்ல இருந்தே 2 கொஸ்டின் வந்துடும் உங்களுக்கு. அப்ப மீதி வந்து நீங்க 3 கொஸ்டினோ 4 கொஸ்டின் தான் நீங்க படிக்கணும். அது ஜியோமெட்ரிக்கல் விஷயம் சொல்லுவேன், போனா சொல்லுவேன். அதனால வந்து இது ஈஸியான சப்ஜெக்ட் தான். அது எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறீங்க ஆர்வமா அப்படிங்கறத கொடுத்துருக்கு. அப்ப ஹெட்டிங் கொடுத்துக்கிறேங்க, ரயில்வே இன்ஜினியரிங். வே பாதை, ரயில் ரயில் மூலமா ஒரு பாதை போகுது. ரயில் என்னன்னா தண்டவாளம். ஓகே, இதான் ரயில். இது ஒரு ரயில், இது ஒரு ரயில். 2 ரயிலும் ஒரு குறிப்பிட்ட கேஜ், அதாவது ஒரு குறிப்பிட்ட கன்சர்ன் டிஸ்டன்ஸ்ல ஒன்றுல பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்ல பொருத்தி வச்சிருப்பாங்க. அப்ப இந்த ரயில் இதுல வந்து என்ன செய்யணும்னா நம்மளுடைய ஒரு வெஹிக்கிள் வந்து ரன் பண்ணும். அந்த வெஹிக்கிள் தான் என்ன அப்படின்னா ட்ரெயின். அப்ப ரயில்ங்கிறது என்ன அப்படின்னா அப்ப இந்த தண்டவாளத்தை தான் ரயில்னு சொல்லும். அப்ப அது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல ஆர்குமெண்ட்ல இருக்கும். அது கேஜ் வச்சு பிரிப்பாங்க. இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் கேஜ் வந்து 1.435 மீட்டர், 1435 mm. அதை விட அதிகமா இருக்கிறது ப்ராட் கேஜ்னும் அதை விட கம்மியா இருக்கிறத நேரா கேஜ் சொல்லுவாங்க. இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராட் கேஜ் தான் வேர்ல்டுல எல்லா இடத்துலயும் ஸ்டாண்டர்ட் கேஜாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதை பத்தின டீட்டெயில அதுல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரயில்வே இன்ஜினியரிங் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்த்துருவோம். ஏன்னா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்ப ரயில்வே இன்ஜினியரிங் கொடுக்கு. ரயில்வே இன்ஜினியரிங் கரெக்டா 4 செஷன் முடிச்சிருவேன் நினைக்கிறேன், இல்ல 5 செஷன். இப்ப ரயில்வே இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோம் என்ன செய்யணும்னா ரயில்வே அப்படின்னா என்ன பார்ப்போம். இப்ப இந்தியாவுல தனி ஒரு பட்ஜெட்டே வந்து ரயில்வே கண்டு வச்சிருக்காங்க. அப்ப ரயில்வேக்குன்னு தனி பட்ஜெட் இருக்கு. அப்ப அதிக நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இதுல ஒர்க் பண்றாங்க, ரயில்வேல தான் ஒர்க் பண்றாங்க, உங்களுக்கே தெரியும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கிறீங்க அப்படின்னா அப்ப டிரான்ஸ்போர்ட்லயே நிறைய வகை இருக்கு. ஹைவே, ரயில்வே, வாட்டர்வே, ஏர்வே, அது மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு. ஆல்ரெடி ஹைவே பார்க்கும். இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ரயில்வே பார்க்கலாம். இதுக்கு அடுத்தபடியா ஏர்வேன்னு ஒன்று பார்ப்போம்.
அது டிப்ளமோ லெவல்ல இல்ல. டிகிரி லெவல்ல வரும்போது இருக்கும். அத நாம சொல்றேன். இப்ப இந்த ரயில்வேங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட்டா இருக்கக்கூடிய போக்குவரத்து. வேர்ல்டு ஃபுல்லாவே சொல்றேன். அப்ப நெறைய வகையான ரயில்வே இருக்கு. இப்ப நான் எந்த அளவுக்கு டெக்னாலஜினா, இந்த இந்த ஹைப்பர் லூப்ல அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து இதாயிருச்சு. ஒரு இதுக்குள்ள ஒரு பைப்புக்குள்ள வந்து ட்ரெயின் வந்து இது பண்ணிருவாங்க. லூப் லைன் வந்து இது பண்ணி. அதே வந்து டெஸ்ட் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ஐஐடி மெட்ராஸ் தான் எடுத்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அத நான் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்ப இந்தியாவுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான போக்குவரத்து துறைகள்ல அதிக இம்பார்ட்டன்ட் குடுக்கக்கூடியது ரயில்வே. அப்ப பேசஞ்சர சேஃபாவும், ஒரு நல்ல கம்ஃபோர்ட்லயும், குறைஞ்ச செலவுலயும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ண வைக்கிறதுல மிக முக்கிய இம்பார்ட்டன்ட் வகிக்குது. சேஃப்ன்னு வரும்பொழுது ஒரு சில இடங்கள்ல அசம்பாவங்கள் நடக்கத்தான் செய்யுது. நீங்களே பார்த்திருப்பீங்க. ஆனா, அவ்வளவு பெரிய ஒரு செக்டார் எப்பயாவது ஒரு பிரச்சனை நடக்கும். தெரியாம எங்கேயாச்சும். டெக்னிக்கல் பிரச்சனை, கவனக்குறைவுனால. அவ்வளவுதான். அதையும் எந்த அளவுக்கு தவிர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா, அமாங் த டிஃபரண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அதுல ரயில்வே ஹேவ் தியர் கிரேட்டஸ்ட் கிரேட்டஸ்ட் யூட்டிலைசேஷன் இன் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் லார்ஜ் வால்யூம் ஆஃப் ஹெவி அண்ட் பல்க் கமோடிட்டிஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ். கமோடிட்டிஸ்னா என்ன அப்படின்னா, கூட்ஸ் ட்ரெயின்னா பார்த்திருக்கீங்க. அப்போ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் ஒரு இடத்துக்கு கொண்டு போறது. அப்ப வியாபாரம் ஒரு நிறைய பொருள்கள் வந்து ஏத்திட்டு போவாங்க. அதுக்குன்னு ஒரு தனி ட்ரெயின் வச்சு அத வந்து ரன் பண்றாங்க. அப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அளவுக்கு அதிகமா வால்யூம் பொருள் வந்து கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும், குறைச்ச செலவுல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும், ஸ்பீடா கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இது வந்து முக்கிய இம்பார்ட்டன்ட் வகிக்குது. அதே மாரி தான் பேசஞ்சர் ட்ரெயின் வந்து ஒரு நபர ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு குறைஞ்ச செலவுல அதே வேகமாவும், அவருக்கு ஒரு சிறந்த பாதுகாப்ப குடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. அப்ப எழுதிக்கிறங்க. அமாங்கஸ்ட் த டிஃபரண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அமாங்கஸ்ட் த டிஃபரண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். Right have their greatest utilization. எது இருக்குன்னா, மக்கள கடத்துறதுக்கு, மக்கள் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கும், அதே சேம் டைம் பொருள்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதும். have their greatest utilization in the transport of large volume of heavy and bulk commodities and passengers. Large volume of heavy bulk commodities. இப்ப தனித்தனியாவே இருக்கு. கூட்ஸ் ட்ரெயின் தனியா இருக்கு, பேசஞ்சர் ட்ரெயின் தனியா இருக்கு. அண்ட் பேசஞ்சர் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ் with safety, comfort and convenience.
அதோட அறிவிச்சிருப்பாங்க. உங்களுக்கு ரயில்வேல நீங்க ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல என்டர் ஆகணும் அப்படின்னாலே, நீங்க டிக்கெட் வச்சிருக்கணும். டிக்கெட் இல்ல, அங்க போய் தான் நீங்க வந்து இது பண்ண போறீங்க, எடுக்க போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த ரயில் வர்றதுக்கு இவ்வளவு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் உள்ளுக்குள்ள என்டர் ஆக முடியும். அப்படின்னோட நேத்தோ முந்தின நாளோ ஃபர்ஸ்ட் வந்து ரூல்ஸ் குடுத்துருப்பாங்க. இதனால பயணிகள் தங்குறதுக்கு, அங்க போய் டிக்கெட் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, தங்குறதுக்காண்டி ஒரு கட்டுப்பாட்டு அறை வந்து எல்லா இடத்துலயும் நிர்வாகம் முக்கியமான இடங்கள்லாம் ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட்டுக்காண்டி இத ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே பெங்களூரு, நம்ம சென்னையில வந்து மத்திய ரயில்வே நிலையத்துல, அது மாரி ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து டெஸ்ட்டுக்காண்டி இத ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா, அங்கங்க நீங்க பார்த்துருப்பீங்க. அ ம நார்த் இந்தியா, அப்புறம் ஒரு சில நபர்கள் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. ரிசர்வ் பண்ணவங்களுக்கும், அன்ரிசர்வ் பண்ணவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கு. இதனால பயணிகள் வந்து தன்னுடைய கம்ஃபோர்ட்டையும், கன்வீனியன்ஸையும் இழக்குறாங்க. ஓகே. ஒரு சில பேர் செய்யக்கூடிய விரோத செயல்கள்னால. அதனால தான் என்ன செஞ்சிருப்பாங்க, நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்ப கொண்டு வராங்க. இப்ப அடுத்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டுலே இங்க வந்து இந்த ரயில்வே வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா, 27th செப்டம்பர் 1825 தான் ஃபர்ஸ்ட் பப்ளிக் ரயில்வே வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. எங்கன்னா இங்கிலாந்து. ஓகேவா? ஓகே. ஸ்டோக்டவுன் அண்ட் டார்லிங்டவுன் அப்படி 2 சிட்டிக்கு இடைப்பட்ட ஃபர்ஸ்ட் நார்த்தன் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பிளேஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ரயில்வே வந்து ரயில் வந்து இயக்குனாங்க. அப்போ வந்து என்னன்னா நீராவி ட்ரெயின் வந்து அப்போ வந்து இருந்துச்சு. இப்ப எலக்ட்ரிக் ட்ரெயினா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டீம் லோகோமோட்டிவ்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. அப்ப எழுதிக்கிறேங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அது வந்து இந்தியாவில் உள்ளது ஃபர்ஸ்ட், செகண்ட் அட்லீஸ்ட் 2ஆச்சும் எழுதிக்கலாம். ஓகே. இப்ப வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் ஆன் செப்டம்பர் 27, T25 the first public railway line எங்கேங்க அப்படின்னா was opened will be எதுக்கு இடைப்பட்டதுன்னா ஸ்டோக்டவுன் அண்ட் டார்லிங்டவுன் இன் நார்த்தன் இங்கிலாந்து. ஓகே. எந்த வருஷம் அதை பார்த்துக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நீராவிக்குள்ள இயங்கக்கூடிய ட்ரெயின் தான் யூஸ் பண்ணலாம். இப்போ இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எ ஸ்டீம் லோகோமோட்டிவ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எ ஸ்டீம் நீராவிக்குள்ள இயங்கக்கூடியது locomotive was used to transport people. Was used to transport people. அதே இந்தியாவில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 1853 1853 ஏப்ரல் 16 ஃபர்ஸ்ட் மும்பைக்கு தானேக்கு இடைப்பட்ட போர்பந்தர் பாம்பேல அந்த பிளேஸுக்கும் தானே இது ரெண்டுக்கும் இடைப்பட்டது தான் ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின் வந்து ரன் பண்ணாங்க. அப்ப இன் இந்தியா த ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின் இதை பத்தி பார்த்துக்கிடுங்க போதும். ஆப்ஷனலா விட இன்னொன்று கொடுக்குறேன். ரெண்டாவது ஒரு செகண்ட் இந்தியா ரன் பண்ணாங்க பேசஞ்சர் ட்ரெயின் run between Guripandar
போர்பந்தர்னு சொல்லுவாங்க. அது இன்னொரு நேம் இருக்கு. பாம்பே எக்ஸ்பிரஸ் டு தானே. எப்போ அப்படின்னா 16th ஏப்ரல் 1953. அதே செகண்ட் எப்போன்னா அடுத்த வருஷமே 1954. வருஷம்லாம் தேவையில்லை, இந்தியன் வந்து எழுதிக்க. செகண்ட் வந்து ஆஹ், 1853 ஃபர்ஸ்ட். 953 853. சாரி, ஃபர்ஸ்ட் போர்பந்தர் தான். செகண்ட் வந்து கொல்கத்தா, ஹவுரா பிரிட்ஜ் டு ஹூக்ளி வரை. ஹவுரா டு ஹூக்ளி கொடுக்கும். செகண்ட் வந்து ஹவுரா டு ஹூக்ளி. ஓகே. இப்போ 1854. ஓகே. அதுக்கடுத்து ரெண்டு போதும் கேட்டானா இங்கே நம்ம ரயில்வே துறையில கேட்டானா இப்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க அப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா இங்க ஹிஸ்டரியில நம்ம இன்டெப்தா போக வேண்டியது. இங்க இதுல படிக்கும் பொழுது எக்கனாமிக்ஸ்ல வந்து ரயில்வே படிக்கும் பொழுது நீங்க டீட்டெயிலா பாருங்க. அதுக்கடுத்து டோட்டலா இந்த கொஸ்டின் தான் கேட்டேன் நான் எக்ஸாம்ல. முனிசிபாலிட்டி நினைக்கிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய டோட்டல் ரயில்வே ரூட்டோட லென்த் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க வந்து ரவுண்டப்பா கேட்டிருக்காங்க. 68,000 கிலோமீட்டர். அதே மைல்ல 42,000 மைல். அவங்க கிலோமீட்டர்ல கேட்கிறாங்களா மைல்ல கேட்கிறாங்களா அப்படிங்கிறத பாருங்க. அப்ப இந்த நேஷனல் ரயில் நெட்வொர்க் கம்பரைஸ்டு டோட்டல் ரூட்ல இருந்து நினைக்கிறேன். இந்தியாவோட இந்தியன் டோட்டல் ரூட்ல இருந்து 68,584 கிலோமீட்டர். அதே மைல்னா 42,616 மைல். அதுக்கடுத்து மொத்தம் எத்தனை மண்டலங்களாக அது பிரிச்சிருக்காங்க ரயில்வே மண்டலங்கள் அப்படின்னா 19 ரயில்வே ஜோன்ஸ் இருக்கு. ஓகே, அது ஹெட் குவார்டர்ஸ் போறோம். ஓகே, ஹெட் குவார்டர்ஸ் 19 இருக்கு. ஒவ்வொரு இடத்துக்கும் தலைமைகள் கொடுத்துருப்பாங்க. அப்ப இதுல வந்து மொத்தம் 19 இருக்கு, எத்தனை இருக்குன்னு கேட்கலாம். இல்ல ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம். இப்ப சவுத்தர்ன் ரயில்வே சென்னை, சவுத்தர்ன் ஜெனரல் ரயில்வே செகந்திராபாத், சவுத் ஈஸ்ட் ரயில்வே பாடன் ரீச் கொல்கத்தா, ஈஸ்ட் வாடான்னு சொல்றாங்க. அதுக்கு சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஹூப்பாலி, வெஸ்டர்ன் ரயில்வே மும்பைல இருக்கு. அதுக்கடுத்து வந்து வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஜபால்பூர். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. நான் மொத்தம் 19 மண்டலம் இருக்கு. அதோட ஹெட் குவார்டர்ஸ் அதையும் கொடுத்துறேன் பாத்துக்கிறேன். அப்ப இதை எப்படி எழுதுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இதை எழுதிட்டு அப்புறம் கொடுக்குறேன். பிரைம் மினிஸ்டர் யாரு, ஒரு சில விஷயங்கள் கொடுக்குறேன். அப்ப இப்ப என்ன எழுதுறீங்கன்னா 19 ரயில்வே ஜோன்ஸ் வந்து their headquarters கொடுக்குறேன். நம்பர் ஆஃப் ரயில்வே ஜோன்ஸ் கொடுக்குறோம். கேட்க வாய்ப்பு இருக்கு. எத்தனை ரயில்வே மண்டலங்கள் இருக்கு அப்படின்னா 19. அதுக்கடுத்து இங்க ரயில்வே ஜோன் இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் முடிச்சிட்டோம்னா அப்புறம் டக்கு டெக்னிக்கல் டெப் தான் ஏழாம் சைடு போயிட்டே இருக்கலாம். அண்ட் their headquarters ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சென்ட்ரல் ரயில்வே. இட்ஸ் மும்பை. ஈஸ்ட் ரயில்வே, ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கத்தா.
அதுக்கடுத்து ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே, கஜிபூர், ரயில்வே, கஜிபூர். அதுக்கடுத்து ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே, புவனேஸ்வர் ஹெட் குவார்டர்ஸ். புவனேஸ்வர். அதுக்கடுத்து நார்த்தன் ரயில்வே, நியூ டெல்லி. இப்போ இந்தியர் மேப் போட்டீங்க அப்படின்னா நார்த்து, சவுத்து வைக்காம இதெல்லாம் பிரிப்பீங்க. அப்போ புதுடெல்லி, சவுத்து, சென்னை, மும்பை, கொல்கத்தா. ஃபர்ஸ்ட் இதை வச்சு தான் அவங்க அதை டெவலப் பண்ணி 16 பண்ணணும். அதுக்கடுத்து 17, அடுத்து 18, 19. நாளைக்கு கூட இது மாறலாம். இல்லைங்க. ஓகே. நார்த்தன் ரயில்வே, இதெல்லாம் நியூ டெல்லி. அதுக்கடுத்து நார்த் சென்ட்ரல் ரயில்வே வந்து அலகாபாத். இப்போட வந்து கும்பமேளா நடத்துல பிரயாக் ராஜா இந்த இடம் தான். லைக் எங்கன்னா நார்த் சென்ட்ரல் ரயில்வே. மத்திய வடக்கு ரயில்வே வந்து நார்த் சென்ட்ரல் ரயில்வே. அதாவது அலகாபாத்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அதுல பிரயாக் ராஜ். இந்த ஊர் பேரை கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இதான் கும்பமேளா வந்துச்சு. அலகாபாத். அலகாபாத். ஓகே. அதுக்கடுத்து வந்து நார்த் சென்ட்ரல் ரயில்வே, நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே, கோராக்புரம். நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே, கோராக்புரம் எடுங்க. கோராக்பூர். கோராக். அதுக்கு நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வேன்னு கொடுங்க. மேலிபோன், கவுகாத்தி. நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ரயில்வே. ஃப்ரண்டியர் ரயில்வே. அதாவது மாலிபோன் கவுகாத்தில இருக்கு. கவுகாத்தி. அதுக்கடுத்து நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே, ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் சார்.
சரி, ஒரு நாள் இருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இன்னும் 10 பார்க்கணும். ரைட்டா? சவுத்தர்ன் ரயில்வே சென்னை. அடுத்தது என்ன? வேறு சவுத்தர்ன் ரயில்வே. சென்னை. அதுக்கடுத்து சவுத்தர்ன் சென்ட்ரல் ரயில்வே. சுதந்திரப்பா. சுதந்திரப்பா. அதுக்கடுத்து சவுத்தர்ன் ஈஸ்ட் ரயில்வே. சவுத் ஈஸ்ட் ரயில்வே. கார்டன் ரீச் கொல்கத்தா. அதுக்கடுத்து சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே. கிளாஸ் கிளாஸ் 4. இந்தியாவில் தான் இருக்கு எல்லா பிளேஸும். சவுத் ரீஜனுக்குள்ள தான் இருக்கு. ஓகே. ஓகே. சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே. இதுல முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன். நான் சொல்றேன். எல்லாம் எழுதிட்டு. ம், பூப்படி. அதுக்கடுத்து பண்ணணும் வெஸ்டர்ன் ரயில்வே. சர்ச் கேட். சர்ச் கேட் சொன்னோம். வெஸ்டர்ன் ரயில்வே. வெஸ்டர்ன் ரயில்வே. சர்ச் கேட். மும்பை. வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே. ஜபால்பூர். அதுக்கடுத்து கொல்கத்தா மெட்ரோ. கொல்கத்தா. அதுக்கடுத்து சவுத் கோஸ்ட் ரயில்வே. விசாகப்பட்டினம். விசாகப்பட்டினம். கொங்கன் ரயில்வே. நேவி மும்பை.
10 வந்துருச்சுன்னா 15 சரி. மும்பை சாரி. இப்பதானே மும்பை. இங்கிட்டு மேல 9 1 2 3 4 5 6 7 8 9 10 மேல 9 கீழே 10 மொத்தம் 19. இப்ப நான் திரும்பவும் சொல்றேன். நான் 2022 பேட்ச் கூட ரயில்வே நடத்தல. நான் 2021 பேட்ச் நடத்திருக்கேன். அப்ப கொடுக்கும்போது எல்லாரும் சிரிச்ச வாய்ப்பு இருக்கு. ரயில்வே இன்ஜினியரிங் ஒரு டெக்னிக்கல் பேப்பர். இதுல ஹிஸ்டரின்னு கேட்பாங்களா அப்படின்னு வச்சிருப்பாங்க. முனிசிபாலிட்டி எக்ஸாம்பிள் பாருங்க. அதுக்கடுத்து நான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தேன். எத்தனை நம்பர் ஆஃப் ஜூன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க ஒரு கொஸ்டின் எப்படி வேணுமாலும் கேட்கலாம். நம்ம தான் நோட்ஸ் கொடுத்துட்டோம்னா அதுக்கு தகுந்த ப்ராப்பரா இருக்கு. ஒரு டைம் கேட்டுட்டாங்க, அடுத்த டைம் இதை பார்த்துக்கணும்னு சொல்றது பெஸ்ட் இல்ல. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி படிக்கிறதுல இருந்து புதுசா கேட்கறாங்கன்னா கொஸ்டின் மிஸ் ஆகக்கூடாது. அதுதான் பெருசு. அப்ப நல்லா ஞாபகம் நம்பர் ஆஃப் ரயில்வே ஜோன் தான் மேக்ஸிமம் கேட்க வாய்ப்பு இருக்கு. இது உள்ளுக்குள்ள தான் இதுவரையும் கேட்டது இல்ல. ஆனா நீங்க பாத்துக்கிறோம். நமக்கு முக்கியமான பிரதேசம் வந்து பாருங்க. இப்ப ஈஸ்டர்ன் ரயில்வே, அதுக்கடுத்து ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே, ஓகே. அதுக்கடுத்து நார்த்தன் ரயில்வே. இப்ப இது ஓரியன்டோட கேட்கலாம் ரீசெண்டா உள்ளதுனால. இது நார்த் சென்ட்ரல் ரயில்வே பாத்துக்கிறேன். வேற நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே பாத்துக்கிறேன். வேற சவுத்தர்ன் ரயில்வே இது பார்த்தாலும். சவுத்தர்ன் சென்ட்ரல் ரயில்வே பாத்துக்கிறேன். சேந்திரம்பால். அதுக்கடுத்து வெஸ்டர்ன் ரயில்வே பாத்துக்கிறேன். சூர்ஜ்கேட் மும்பை. அவ்வளவுதான். ஓகே. அப்ப முக்கியமான மண்டலங்களை பார்த்துட்டு அவங்க பிரிச்சுக்கிறது. அவன் வரைச்ச மாதிரிதான். ஓகே. அப்ப இந்தியன் மேப் பிளஸ் மாதிரி எடுத்துட்டோம்னா இங்க நியூ டெல்லி, இங்க வந்து உங்களுக்கு சென்னை, கொல்கத்தா, இது வந்து அஹ், இது ஃபர்ஸ்ட் மெயின் இப்படி வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து இப்ப இதுக்குள்ள இருக்கக்கூடிய பிளேசஸ ஸ்டார் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கிட்டு இருக்கிறத இதுகளுக்குள்ள ஒரு ஒன்று தான் வரும். இதுக்குள்ள தான் வரும். அப்ப நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். முக்கியம் இது மும்பை பிளேஸ், இங்க கீழே சென்னை பிளேஸ், இங்க வந்து உங்களுக்கு நியூ டெல்லி, டெல்லி, அதுக்கடுத்து இங்க வந்து கொல்கத்தா. அதுக்குள்ள உள்ள மேப் இது பார்த்துக்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு அப்படி நான் முக்கியமா கொடுத்துருக்க முடியும். அதெல்லாம் பார்த்து அப்ப நானே இங்க டிக் பண்ணிருக்கிறதுனா கேட்கலாம் அப்படின்னு தான் டிக் பண்ணிருக்கேன். இது ஒருத்தர் பார்த்தா போதும் அப்படிங்கிறது சொல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நீங்க டிக் பண்ணிக்கணும். இப்ப ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கத்தா, அதுக்கடுத்து ஈஸ்ட்னா வெஸ்ட் வாங்க. வெஸ்ட் எங்க வரும்? மும்பை வெஸ்டர்ன் ரயில்வே சோர்ஸ் கேட் மும்பை. சவுத் எங்க வரும்? கொல்கத்தா சென்னை சவுத்தர்ன் ரயில்வே. அப்ப நார்த்தன் ரயில்வே எங்க வரும்? ஓகே நார்த் மேல நியூ டெல்லி. ஃபர்ஸ்ட் அதை பண்ணீங்க. அதுக்கடுத்து அதோட மத்திய ரயில்வே மண்டலம் எங்க இருக்கு? இப்ப சவுத்துல சென்ட்ரல் ரயில்வே எங்க இருக்கு? ஈஸ்ட்ல எங்க? சவுத்ல எங்க? அதுக்கடுத்து வெஸ்டர்ன்ல எங்க அப்படின்னு படிக்கும். அப்படி நீங்க படிச்சீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும். ஓகே மத்ததெல்லாம் கேட்க மாட்டான். ஃபர்ஸ்ட் கேட்டா எத்தனை மண்டலங்கள் இருக்கு அப்படின்னு தான் கேட்குவாங்க. ஓகே இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப ரயில்வே மினிஸ்டர் ஓகேவா. ரயில்வே மினிஸ்டர்னா கேட்க வாய்ப்பு இருக்கா? கேட்க போறதில்ல. அதெல்லாம் எடுத்து ஓகேவா. ஆஹ் கிட்டத்தட்ட வந்து 12 to 13 லட்சம் பேர் வேலை பார்க்கறாங்க. இது நம்ம இந்தியன் ரயில்வேல. ஜஸ்ட் மைண்ட்ல அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க எழுதுக்கலாம். வேற என்ன சொல்லலாம்? அவ்வளவுதான் சார். இதுல கேட்டானா இவ்வளவுதான் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே இப்ப டெக்னிக்கலா உள்ளதுக்கு போவோம். இப்ப கொடுத்துட்டு நான் டெக்னிக்கல் மாதிரி தான் நான் டெக்னிக்கல் இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. ஓகே இப்ப டெக்னிக்கலா என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெக்னிக்கல் டெர்ம்ஸ் எல்லாம் பார்க்கணும். நான் ஒரு ஆர்டர்ல போடுறேன் எல்லாமே பார்த்துக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். நிறைய டெக்னிக்கல் டெர்ம்ஸ் வரும். ஓகே ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் போடுறதோட டெக்னிக்கல் டெர்ம்ஸ் இதுக்குள்ளதான் எல்லாமே கொண்டு போவேன். ஓகே ஒவ்வொன்றா எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன எழுதிங்கன்னா
அட்கஷன் ஆஃப் வீல்ஸ். ஓகே, அட்கஷன் ஆஃப் வீல்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நீ தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கு. ஓகே, இதான் ஒரு குறிப்பிட்டு இங்கிட்டு ஒரு ரயில் போட்டிருக்கோம், இங்கிட்டு ஒரு ரயில் போட்டிருக்கோம். கீழே என்ன போட்டிருக்கோம்னா வரிசையா ஒரு காங்கிரீட் வந்து சின்ன சின்ன கட்டையா கொடுத்துருப்பாங்க. அதான் ஸ்லீப்பர்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பலாஸ்ட் கம்பிகள் கொட்டியிருப்பாங்க. பார்த்தா தெரியும். ஓகே, எப்படி கொடுத்துருப்பாங்க. ரெண்டு கூடவும் நடுவுல இருக்கும். அப்ப இந்த ஸ்லீப்பரோட இது என்னன்னா, இதுல போய் ஒரு கவாட்டம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சேர்னு சொல்லுவோம். அதுல போய் இந்த ரயில் உட்காந்து. அதுக்கடுத்து இங்கேருந்து ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பேரிங் பிளேட். அதுக்கடுத்து போல்ட்னா கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து ஒரு சின்ன சங்கிலி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எலாஸ்டிக் பாஸ்ட் நான் சொல்றேன் வரிசையா நிறைய இருக்கு. ஆனா நீங்க ரயில்வே ட்ராக்கு ட்ரெயின்ல போயிருப்பீங்க, ட்ரெயினை கண்ணில் பார்த்துருப்பீங்க. ரயில்வே ட்ராக்னு சொன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ரயில்னு சொன்னா என்னன்னு தெரியும். கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த கட்டை பார்த்துருப்பீங்க, கொட்டிருக்கக்கூடிய கல் பெரிய பெரிய கம்பி கல்லை பார்த்துருப்பீங்க, பலாஸ்ட பார்த்துருப்பீங்க. அப்ப நான் சொல்றது ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். அப்ப ஃபர்ஸ்ட் கீழே ஃபார்மேஷன் இருக்கும், அதுக்கு மேல பலாஸ்ட கொட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து பேரிங் பிளேட் கொடுத்து அது மேலதான் ரயில் வந்து பதிச்சிருப்பாங்க. குறிப்பிட்ட அழைக்கணும், அது எந்த காய்ச்சல கொடுத்துருக்காங்க, 6 கேஜில கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நான் சொல்றேன், ப்ராட் கேஜா, மீட்டர் கேஜா, நேரோ கேஜா. இந்தியாவில் அதிகம் 90% வந்து ப்ராட் கேஜ் தான் யூஸ் பண்றாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நேரோ கேஜ், மீட்டர் கேஜ்லாம் இருந்திருக்கு. இப்போ அதிகம் பயன்படுத்துறது. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேங்க. இதுல ஒவ்வொரு டிகிரி டெவலப் பண்றேன். அப்ப இது மேலதான் என்னது, இந்த ட்ரெயினோட வீல் வந்து மூவ் ஆகி போகும்போது. அப்ப ஃபர்ஸ்ட் அட்கஷன் ஆஃப் வீல்ஸ். அட்கஷன் ஆஃப் வீல் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ரயில்வே அந்த ரயில் இருக்குல்ல, அப்ப அது ஸ்டீல்ல, உறுதியான ஸ்டீல்ல மெட்டல்ல கொடுத்துருக்கோம். அதுக்கு நம்மளோட வீல் அது மெட்டல்ல கொடுத்துருக்கோம். அப்ப இது ரெண்டும் ஒரு குறிப்பிட்ட பிரிக்ஷன்ல இருக்கும். ஏன்னா ரொம்ப அதாவது வழுக்குற மாதிரி இருந்தாலுமே அதை விட்டு வீல் வந்து சைட்ல இறங்கிடும். அது ஒரு குறிப்பிட்ட பிரிக்ஷன்ல இருக்கும். ரொம்ப பிரிக்ஷனா இருந்தாலும் வீல் மூவ் ஆகிறது கஷ்டப்படும். ஒரு ஸ்மூத்தா இருக்கணும். ஆனா ஒரு குறிப்பிட்ட பிரிக்ஷன்ல இருக்கும். அப்ப அந்த வீலுக்கும் அந்த ரயிலுக்கும் இடைப்பட்ட அந்த பிரிக்ஷனை பத்தி பேசுறதுதான் அட்கஷன். உங்களுக்கே தெரியும், கோகசன் அட்கஷன். ஒரே மாதிரியான மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட அந்த பிணைப்பு பத்தி பேசுறது கோகசன். ஒன்றுக்கு மேற்பட்ட மூலக்கூறுகள். இப்ப நீரை கொண்டு போய் பாலோட சேர்க்கிறோம். நீர் வேற மூலக்கூறு, பால் வந்து வேற இடங்க. அப்ப ரெண்டு சேரும்போது அட்கசனா மாறிடும். நீரோட கொண்டு போய் ஊற்றும்போது கொகசனா மாறிடும். அதே மாதிரிதான். அப்ப அட்கசன் ஆஃப் வேஸ் அப்படின்னு கொடுக்குங்க. அட்கசன் ஆஃப் வேஸ் என்ன அப்படின்னா, சார் கவனிக்கிறீங்க தானே? Yes, sir. ஓகே, Yes, sir. ஒன்று. அட்கசன் ஆஃப் வேஸ் அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த friction between the metal surface. எதை சொல்றேன், ரயில் metal surface of the rail and the wheel. அப்ப resistance offered by the friction between the metal surface of the rail and the yes of the rail and the wheel. அதுக்கடுத்து ஹட்சிங் ஆஃப் ஸ்லிப்பர் அப்படி என்னன்னு பாத்துக்கிறேன். இப்ப இப்ப ரயில் போட்டிருக்கோம். இந்த ரயில் வந்து எதுல உட்காந்துருக்கும்னா ஸ்லீப்பர்ல உட்காந்துருக்கும். ஸ்லீப்பர் யார் தாங்குவோம்னா கீழே போட்டுருக்கக்கூடிய கல் பலாஸ்ட் வச்சு தாங்கும். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா சர்க்குலேட்டர் கொடுத்துட்டோம்னா மழை பெஞ்சா தண்ணி தேங்கும், பிரச்சனை கொடுக்கறதுக்காண்டி பலாஸ்டர் போட்டிருக்கும். பலாஸ்டர் கேப் இருக்கும், தண்ணி உள்ளுக்கு வந்தாலும் ஈஸியா வடிஞ்சிரு, சைடுல ஓடி போயிடும். பார்பிஸ் கொஞ்சம் வந்து ஹை லெவல்ல தான் ரயில் வந்து பதிச்சிருப்போம். ஓகே, அப்ப நல்லா தெரிஞ்சுருங்க. நம்மளுடைய காஸ்டிங் காஸ்டிங் த காங்கிரீட்டோ இல்ல ஸ்ட்ரெஸ் ப்ரீ டென்ஷனிங்ல ஒரு காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கணும் ஸ்லீப்பரா, இல்ல ஸ்டீல்ல போட்டிருக்கணும், இல்ல உட்டன் ஸ்லீப்பர் போட்டிருக்கணும், ஏதோ ஒரு ஸ்லீப்பர் போட்டிருக்கணும். அப்ப
எதுக்குங்க? அர்ச்சிங் ஆஃப் ஸ்லீப்பர்னா என்ன அப்படின்னா, நம்ம ரயில் வந்து ஸ்லீப்பர்ல போய் உட்காரும். அப்ப ரயிலும், ஸ்லீப்பரும் ஒண்ணுக்கு ஒண்ணு இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த கம்பேரிட்டிவ் ஸ்ட்ரக்சர் தான் அர்ச்சிங் ஆஃப் ஸ்லீப்பர்ன்னு சொல்றோம். அப்ப இதோட இன்வெர்ஸ் ஸ்லோப் எப்படி இருக்கும் ரயில் அப்படின்னா, கொஞ்சம் இதான மாரி இருக்கும். 1:20 அளவுக்கு லைட்டா டில்ட் ஆன மாரி இருக்கும். இன்வெர்ட்டா டில்ட் ஆன மாரி இருக்கும். நான் குடுக்குறேன். அப்ப கோனிங்கா ஃபீல பத்தி பேசணும். அதோட பின்னாடி குடுக்குறேன். அப்ப நமக்கு இது வந்து இன்வெர்ட்டா 1:20 அளவுக்கு இருக்குன்னா, அது மேல ட்ரெயின்ல கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய அந்த வீல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அவுட்வர்டா 1:20 அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கு. அதனால தான் என்ன இருக்குன்னா, கரெக்ட்டான கிரிப்ல வந்து தண்டவாளத்துல அது ஓடும். எங்கேயுமே வந்து விலகாம. அப்ப எழுதிக்கிறேங்க. இங்க வந்து அர்சிங் ஆஃப் சில்வர் வச்சு எழுதிக்கிறேங்க. அப்ப அர்சிங் ஆஃப் சில்வர். ஸ்லீப்பர்ஸ். ஓகே. ரயில்வே ட்ராக்ல போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, கீழ வந்து வெறும் கட்ட டயர் வச்சிருப்பாங்க. அது எதுல செஞ்சிருப்பாங்க? ப்ரீ டென்ஷன்ல செஞ்சிருப்பாங்க. ப்ரீ டென்ஷனிங் ஓகே அதுல செஞ்சிருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம ஸ்லீப்பர்னே தனியா பார்ப்போம். அப்ப என்னென்ன மெட்டீரியல்ல செய்வோம்? முன்னாடி யூஸ் பண்ண மெட்டல் வுட்லலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இப்ப ஏன் யூஸ் பண்றதில்ல? ஸ்டீல்ல யூஸ் பண்ணா என்ன நல்லது, என்ன கெட்டது எல்லாமே சொல்லுவேன் கீழ. In order to obtain an inward slope and inward slope of 1 in 20 for the rail. The slipper are cut to form a table. அவங்க குறிப்பிட்ட லென்த்ல தான் எல்லாமே ஒரே அலைன்மெண்ட்டும் இதுல வந்து கட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே ரெக்டாங்கிள் ஸ்லிப்பர். அந்த ஸ்லீப்பர்ஸ் ஆர் அதுலயே இந்த ரயிலோட எண்டு வேற மாரி இருக்கும். நான் சொல்றேன். அந்த ஃபுல் கேட்டட், பிளாக் கேட்டட், டபுள் கேட்டட், சிங்கிள் கேட்டட் நெறைய இருக்கு. பொதுவா வந்து சிங்கிள் கேட்டட், டபுள் கேட்டட், ஆ பிளாக் கேட்டட் அப்படி இருக்கும். அத நான் கீழ குடுக்குறேன். இப்ப அத பத்தி பேசல. அப்ப ரயிலில் ஸ்லீப்பர் மேல உட்கார்ந்திருக்கிறத பத்தி தான் பேச போறோம். அப்ப the sleepers are cut to form a table. Process of அப்ப இந்த ரயில் உட்கார்றதுக்கு தகுந்த மாரி குறிப்பிட்ட லென்த் இந்த சைடு விட்டுட்டு ஒரு டேபிள் மாரி கட் பண்ணுவாங்க. குறிப்பிட்ட அலைன்மென்ட்ல கேப் டு கேப். ஓகேவா? அப்படி கட் பண்றது தான் ரஷ்ஷிங் ஆஃப் சிலபஸ். ரயில் உட்கார்றதுக்கு தகுந்த மாரி. அந்த ப்ராசஸ் ஆஃப் கட்டிங் கட்டிங் அது வந்து வுட்டன் ஸ்லீப்பரா இருக்கலாம். கட்டிங் த வுட்டன் ஸ்லீப்பர் ஆர் casting the concrete sleeper. அது ஆர்சிசி ஸ்லீப்பர் அது பிரிட்டன் சிலிங் ஸ்லீப்பர் இது ஒரு பண்ணலாம். casting concrete sleeper. Concrete sleeper. Accordingly is known as urging of sleeper. Sleepers accordingly is known as urging of sleeper. இப்ப அடுத்து
ஆஸ்பிட்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து இப்ப இதுல இப்ப பிரச்சனை இல்ல. முன்னாடி நீராவி இன்ஜின் இருக்கும் ட்ரெயின்லலாம். அப்போ வந்து நெறைய கழிவு வந்து கொண்டு போயிட்டு யூஸ் ஆகுற மாரி இருக்கும். அது வந்து அந்த சாம்பலா படிகிறதுனா ரயில்வே ட்ராக்ல போகும்போது கீழ கொட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்ப ரயில்வே ட்ராக்லயே பார்த்தோம்னா, ஸ்லீப்பர் போட்டிருக்காங்கல்ல, போட்டிருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட கேப்ல வந்து ஸ்லீப்பர் போட்டுட்டு, இந்த கேப்ல வந்து ஃப்ரீயா பல்ல மாரி இருக்கும். இது இந்த சைடு கம்பேர் பண்ணா பல்ல மாரி. அதுக்கு ஸ்லீப்பர் போட்டிருப்பாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கேப்ல பல்ல மாரி இருக்கும். அப்ப அதுல என்ன அதான் அதுல இருக்க சாம்பலாம் கீழ கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். அதான் ஹேர் ஸ்பீட்ன்னு குடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் அவங்க ஓல்டு டைப். பல ஆரம்ப காலகட்டத்துல உள்ள டைப் இதெல்லாம். எழுதிக்கிடுங்க. அது 3வது ஹேர் ஸ்பீட். நான் பேசுறது தெளிவா கேக்குதா? ஓரளவுக்கு. கேக்குதா? கேக்குதுங்க எஸ் சார். சார். ஓகே. ஓகே சார். அப்ப இது வந்து கன்டினியூஸா குடுக்க மாட்டாங்க. வரிசையா ஸ்லீப்பர் வந்து வந்துட்டே இருக்கும். குறிப்பிட்ட கேப்ல வந்து அது இது வரும். அந்த பல்ல மாரி குடுத்துருப்பாங்க. பிட் குடுத்துருப்பாங்க. அதுக்கு ஸ்லீப்பர் வரும். அப்புறம் பல்ல மாரி குடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து வரும். அது மாரி குடுத்துருப்பாங்க. அப்ப லாங் மேசன்ரி பிட். ரயில்வே ட்ராக் லுக்ல தான் குடுத்துருப்பாங்க. லாங் masonry pit. The pits constructed longitudinally. Constructed longitudinally. The track to collect the house from steam locomotives. சொன்னேன்னா நீராவி இன்ஜின் மூலமா இயங்கக்கூடிய ட்ரெயின்ஸ்னா அதிகமாக நிலக்கரி தேவைப்படும். அப்ப நிலக்கரி வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணாவே சாம்பல் அதிகம் வரும். அப்ப ரன் ஆகிட்டு இருக்கிறது கீழே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும் மாதிரி இருக்கும். அப்ப கன்ஸ்ட்ரக்டர் longitudinally inside and outside. And outside the top to collect the house from steam as from steam locomotive. ஓகே. அதுக்கடுத்து பல்லாஸ்ட்னு போடுங்க. பல்லாஸ்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப ஸ்லீப்பர்னு சொன்னேனே, ரயில்வே ட்ராக் கீழ ஸ்லீப்பர் குடுத்துருப்போம். அப்ப அது ரயில் உட்கார்றதுக்கு தகுந்த மாரி, அந்த இந்த அளவுக்கு உட்காருது ரயில் அப்படின்னா, அந்த அளவுக்கு இல்லாம கொஞ்சம் வெளிப்புறத்துல நீட்டுன மாரி, இந்த சைடு கொஞ்சம் வெளிய நீட்டுன மாரி குடுத்துருப்போம். ஒரு பாக்ஸ் டைப்ல குடுத்துருப்போம் கன்வெர்ட். அப்ப அந்த ஸ்லீப்பர் ஒரு இது மேல உட்கார்ந்திருக்கும். எது மேல உட்கார்ந்திருக்கும்னா, பெரிய பெரிய கப்பிகள் குடுத்துருப்பாங்க. அது மேல உட்கார்ந்திருக்கும். வெளியிலயும் இந்த அளவுக்கு குடுத்துருப்பாங்க. கொட்டிருக்கு. இது சர்க்குலரா இருக்கும். அப்ப ஸ்லீப்பர் டைரக்ட்டா நம்மளுடைய எர்த் சர்ஃபேஸ்ல உட்காந்துச்சுன்னா, மழை பெய்யும்போது தண்ணி தேங்கி நிக்கும். அப்ப இப்படி இருக்கும்போது, இதுக்குள்ள பெய்யக்கூடிய தண்ணி ஈஸியா வடிஞ்சு வெளில ஓடிரும். அப்ப ஸ்லீப்பரோட லோடை ஈஸியா வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு. கரெக்ட்டா வந்து ஆ இங்கேருந்து வரக்கூடிய லோட வந்து ஈஸியா வந்து பகிர்ந்து கொண்டு போறதுக்கு. இது யூஸ் ஆகும். முக்கியமா பல்லாஸ்ட் எதுக்காண்டி குடுக்குறோம்னா, ட்ரைனேஜ்க்காண்டி. ரயில்வே ட்ராக்ல வந்து மழை பெய்யும்போது ஏற்படக்கூடிய தண்ணி வடிக்கிறதுக்கு குடுத்துருக்கோம். எக்ஸாம்ல கேட்டது இந்த கொஸ்டின் ஏஇல. ஒரு டைம் கேட்டிருக்காங்க. அப்ப இதுல கேட்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே ஏஐல தான் கேட்டதா இருக்கும். ஏன்னா புதுசா இந்த டைம் தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க சிலபஸ்ல, டிப்ளமோல. அப்ப இனிமே தான் உங்களுக்கு கேட்க முடியும் கொஸ்டின்ஸ். அப்ப கொஸ்டின் கேட்டிருக்காங்க நான் சொன்னா ஏஐல தான் முன்னாடி கேட்டிருப்பாங்க. அதே கொஸ்டின் உங்களுக்கு கட் பண்ணி விட்டதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதான் மத்தபடி ஓகே. ஸ்ட்ரீம் லோகோமோட்டிவ்ஸ். அதுக்கு அடுத்து பல்லாஸ்ட் எழுதிக்கிறேன். இப்பதான் சொன்னேன். பல்லாஸ்ட். இத பத்தி டீடைலா கீழ குடுப்பேன். இந்த இது டெக்னிக்கல் டெர்ம் பத்தி எழுதிக்கிறேன். அப்ப கிரானுலர் மெட்டீரியல் யூஸ்டு இன் பேக்கிங் அண்டர் அண்ட் அரவுண்ட் த ஸ்லீப்பர். அப்ப ஸ்லீப்பரோட லோட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காண்டி இது குடுக்குறோம். அதே சேம் டைம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ரெயின் பெய்யும்போது ட்ரைனேஜ் வேலையும் இருக்கும். ஓகே. இப்ப கிரானுலர்
எல் யூஸ்டு இன் ட்ராக்கிங் அண்டர் ட்ராக்கிங்னா ரயில்வே ட்ராக் கீழே கொடுத்துருப்போம், ஸ்லீப்பர் கீழே அதை சுற்றி சைட்லேயே கொடுத்துருப்போம், லெஃப்ட் ஆர் ரைட்ல லேட்டரலாம். அப்போ யூசர் இன் ட்ராக்கிங் around the sleeper to transfer load from the sleeper. Around the sleeper. Load from the sleeper. ஓகே, ரெண்டு பாயிண்ட் ட்ரைனேஜ் ப்ராப்ளம் பின்னாடி பற்றி பேசிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் அதுக்கு செக் ரயில். செக் ரயில்னா என்ன? இப்போ ரயில் வந்து நார்மலா தண்டவாளத்துல ரயில் போயிருக்கு, ஒரு சைடு இன்னொரு சைடு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல அடிஷனலா ஒரு ரயில் கொடுத்துரும். ஓகேவா? முக்கியமா எங்கன்னா இந்த ரயில்வே ட்ராக் போய் டேன் ஆகுதுல, அந்த டேன் ஆகிற இடத்துல இன்னொரு ரயில் வந்து கொடுத்துருக்கும், அவுட்டரா கொடுத்துருக்கும். ஒருவேளை ரயில்வே ட்ராக் டேன் ஆகும்போது இன்வெர்டா சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ்னால அந்த வீல் விலக்கம் ஏற்பட்டா அந்த விலகலை தவிர்க்கிறதுக்காண்டி அடிஷனலா பக்கத்துலேயே இன்னொரு ரயில் வந்து போய் கொடுத்துருக்கும். அந்த ரயில் தான் செக் ரயில் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த இடத்துல வித்தியாசம் கொடுப்பாங்களா அப்படின்னா டைரக்டா கொடுத்துருப்பாங்க. இப்ப வளைகிற இடத்துல வந்து அதை கொடுத்துருப்பாங்க செக் ரயில் அடிஷனலா அப்படின்னா அங்கே வந்து கொடுக்க மாட்டாங்க. ரயில்வே ட்ராக் நேரா போகுதுன்னா அந்த இடத்துல ஒரு இடத்துல செக் ரயில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது எங்க சார் இப்ப ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அப்ப கிராசிங் இல்ல, டேர்ன் அவுட் சொல்லுவோம். ஒரு இடத்துல ஒரு இடத்துல வளையுதுல, தன்னோட ஒரு ரயில்வே ட்ராக்ல அடுத்த ரயில்வே ட்ராக் வந்து வளையுதுல, அப்பயும் என்ன செஞ்சிருப்பாங்க, அதை கொடுத்துருப்பாங்க. அப்ப நான் சொல்றேன், செக் ரயில் பொறுத்து அடிஷனலா இருக்கக்கூடிய ரயில் தான் செக் ரயில். ஒண்ணு வளைவுல கொடுத்துருப்பாங்க, கருப்பு கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு டேர்ன் அவுட்ல கொடுத்துருப்பாங்க. ஓகே, கிராசிங். ஓகே, எழுதிக்கிறேங்க. செக் ரயில். செக் ரயில் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல பார்த்துட்டு. இம்பார்ட்டன்ட். அதாவது the rails which are introduced along the inner rail of track are introduced along the inner rail of track on sharp curves for reducing the wear of rails. அப்ப ரயில்வே ட்ராக் கருவில் வளையும் போது அதிகப்படியான அழுத்தத்தை வந்து உள்நோக்கி கொடுக்கும். அப்ப தண்டவாளம் தேய்மானம் இருக்காம தவிர்க்கிறதுக்கு செக் ரயில் கொடுக்குறோம். இதுல எழுதப்படாத பிராக்டிகல்ஸ் இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ்னால உள்நோக்கி இழுக்கும். அப்ப வீல் நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் வீல் நகரும் போது பக்கத்துல அடிஷனலா குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்படின்னா அது வந்து வளைஞ்சு குறிப்பிட்ட தூரம் போற வரை பிரச்சனை இல்லை, செக் ரயில் போட்டுருக்கோம். அப்ப வளைவில் ஷார்ப் கர்வ்ஸ் ஃபார் reducing the wear of rails are called as check rate. அதே செக் ரயில் வந்து கருப்பு வந்து தான் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்களா அப்படின்னா அங்க வந்து ப்ரொவைட் பண்ணிருக்க மாட்டாங்க, இன்னொரு இடத்துல ப்ரொவைட் பண்ணுவோம். ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய ரயில்வே ட்ராக்ல ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அது எங்க அப்படின்னா
கிராசிங்ல கொடுத்துருப்பாங்க. டேர்ன் அவுட் வருதுல்ல, அப்ப அந்த இடத்துலயும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இன்னொரு பாயிண்ட் அது செக் ரயில். அப்ப செக் ரயில்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரொவைடட், that it is also provided எங்கே சார் அப்படின்னா along the straight rails, வளைவுல மட்டும் இல்லாம ஸ்ட்ரெயிட் ரயில்ஸையும் கொடுத்துருப்பாங்க ஒரு இடத்துல. along the straight rails opposite the crossing in turn out. டேர்ன் அவுட்ல கிராசிங் வருதுல, ஒருதுல இருந்து கிராஸ் பண்ணி இன்னொரு இதுல போகுதுல, தண்டவாளத்துக்கு போகுதுல, அப்ப அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அப்ப along the straight rails opposite the crossing in turnout, turnouts. ஓகே, டேர்னவுட்டோட ஓவரால் வியூ கொடுத்து அதுல நிறைய காம்பவுண்ட்ஸ் நான் சொல்லலாம், பின்னாடி சொல்றேன். அப்ப திரும்பவும் ஞாபகம் வச்சுக்கிறேங்க, இப்ப செக் ரயில் 2 இடத்துல வருதுன்னு சொன்னேன். இதுக்கான படம் உண்மையா ரயில்வே ட்ராக்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப ரயில் வந்து இப்படி போகுது சார், இது ஒரு ரயில் இப்படி போய் வளையுது, இது ஒரு ரயில் இப்படி போய் வளையுது. இப்ப இந்த வளைவுல ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் கொடுத்துருப்பான், இங்க இருந்து ஆரம்பிச்சு இன்னர்ல கொடுத்துருப்பான். அதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் வர்ற வரை இப்படி தூரத்துக்கு வந்து அடிஷனலா ஒரு ரயில் போட்டிருப்பான். அதுக்கு அடுத்தது கட்டாயம் ஸ்ட்ரெயிட் வர வரை, அப்ப இது செக் ரயில். அதுக்கு அடுத்ததுன்னா இப்ப இங்க இருந்து ஒரு ரயில்வே ட்ராக் வருது, இப்படி வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பக்கத்துல இங்க இருந்து ஒரு ரயில்வே ட்ராக் வந்து இணையும். இன்னொன்னு இங்கிட்டு இந்த ரயில்வே ட்ராக் இங்கிட்டு போயிட்டு, அதுக்கடுத்து இங்கிட்டு வந்து இங்கிட்டு போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து இது ஒரு மெர்ஜ் ஆகும். ஓகே, அப்ப மெர்ஜ் ஆகுதுன்னா அப்ப நல்லா பண்ணுங்க, மெர்ஜ் ஆகுற இடத்துல இங்கிட்ட ஒரு இந்த ரயில்வே ட்ராக்கோட ஸ்பேஸ் இந்த இடத்துல நம்ம ஸ்பேஸ் அதிகமா இருக்கும், இங்கிட்ட பிரச்சனை இல்லை. இங்கேருந்து இந்த வீல் திரும்பணும்ல, இது போறதுக்கு இங்க திரும்புறதுக்கு இந்த வீல் திரும்பணும்ல, அதனால எந்த பக்கம் கிராஸ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல அடிஷனலா இப்படி கொடுத்துருப்பாங்க, இப்படி கொடுத்து இப்படி கொடுத்துருப்பாங்க, இப்படி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒருவேளை இங்கேருந்து ரயில் கிட்ட மாறலாம்ல, அதுக்கான என்னன்னா அதே மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க அடிஷனலா. அது இது வந்து சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, இது வந்து லாங் ஸ்பேஸ் கொடுத்துருக்க மாட்டா, சின்ன ஸ்பேஸ்ல கொடுப்பாங்க, இதுல கொடுத்துருப்பாங்க. அப்ப இது 2 தான் செக் ரயில். அவ செக் ரயில் எங்க வருது கேட்டானா ஷார்ப் கர்வ்ல வருது, ஹவுஸ்ல வருது, கர்வ்ல வருது. இன்னொன்னு டேர்ன் அவுட்ல வருது, கிராசிங் டேர்ன் அவுட்ல வரும். அவ்வளவுதான் சார், கிளியர், புரியுதா? எஸ் சார். ஓகே, அடுத்து எஸ் பியரிங் சார். பிளேட்ஸ். பியரிங் பிளேட்ஸ் என்ன சார் அப்படின்னா, இப்ப நம்மளுடைய ரயில் வந்து ஸ்ட்ரெயிட்டா போய் ஸ்லீப்பர்ல உட்காந்துக்குவான் அப்படின்னா, ஸ்லீப்பர் வந்து நாளடைவுல வந்து உடையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, அழுத்தம் அதிகமா கொடுத்து. அப்ப இது எப்படி இருக்குன்னா, ஒரு பிளேட் வந்து ஸ்லீப்பர் மேல கொடுத்துருப்பாங்க இரும்புல, அது மேலதான் ரயில் உட்காந்துருக்கும், அதுக்கடுத்து ஸ்லீப்பரோட கனெக்ட் ஆயிருப்பாங்க. இப்ப ரயில்ல போகும்போது டக் 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 டக்னு சவுண்ட் வந்துட்டே இருக்கும். ரயில்வே ட்ராக் பக்கத்துல போகும்போதோட நீங்க கேட்கலாம், ரயில் குரூப்ல உட்காந்துருக்கவங்களுக்கு அதை கேட்கலாம். நீங்க நின்றுட்டு இருக்கீங்க கிராசிங்ல, சிக்னல் விழுந்துச்சு அப்படின்னாலும் கேட்கலாம். என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப சவுண்ட் என்னன்னா, அந்த ரயில்வே ட்ராக்ல ஸ்லீப்பர் மேல ஒரு பிளேட் பிடிச்சிருக்கும், அது மேலதான் ரயில் இருக்கு, அந்த ரயில் தான் டக் 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 டக்னு அதை அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? Yes, sir. ஓகே, அப்ப பியரிங் பிளேட் எழுதிக்கிறேன் 5, 6 நிறைய இருக்கு டெக்னிக்கல். 2 கொஸ்டின்ல ஆனா கம்ப்ளீட்டா எழுதுறது தான் வரும். கிட்டத்தட்ட 15 கிட்ட வரும்னு நினைக்கிறேன், 15 வருதா 20 தான் தெரியல, பார்ப்போம் எழுது போடுவோம். பியரிங் பிளேட்ஸ். ஓகே, அப்ப இந்த பியரிங் பிளேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, கிராஃப்ட்ல வியூ கொடுக்குறேன். ஒரு இதான் ரயில்வே ட்ராக். ரயில் வந்து இப்படிதான் இருக்கும் சார், கிராஸ் சைட்ல பார்த்தோம்னா, சைட்ல பார்க்கும்போது நமக்கு இப்படிதான் இருக்கும். ஓகே, ஒரு பிளாட்டட் ஹெட்டட் ரயில் மாதிரி. இதுதான் இப்படி லென்த் வைஸ் இப்படி போகும் ரயில், இப்படிதான் இருக்கும். இது ஒரு தண்டவாளம், அதே மாதிரி இங்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தண்டவாளம் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம்
இங்க குடுத்துருக்கும். வேணா கலர் சேஞ்ச் பண்ணி குடுக்குறேன். இந்த ரயிலுக்கு கீழ ஒரு பிளேட் குடுத்துருக்கும். அதுக்கு அடுத்து தான் கீழ ஸ்லீப்பர் குடுத்துருக்கும். பிளேட். அப்ப இந்த மேல குடுத்திருக்க இதுதான் ரயில். இதுல ஃபுல் கட்டட், டபுள் கட்டட், பிளாட்டட் கட்டட் இதுக்கு நான் சொல்றேன். இதான் ரயில். அது எதுல உட்கார்ந்திருக்கு? ஒரு பிளேட், பியரிங் பிளேட்ல உட்கார்ந்திருக்கு. அது இதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்லீப்பரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்லீப்பர் எது மேல இருக்கும்? கலாஸ்டர் மேல இருக்கும். கலாஸ்டர் எது இருக்கும்? சப்ளைட் மேல இருக்கும். அவ்வளவுதான். அப்ப இந்த பியரிங் பிளேட்டை பத்தி தான் அப்பைக்கு எழுதணும். அப்ப எழுதிக்கிறேங்க. அதாவது mild steel or cast iron plates used for the fixing the rail with wooden cylinder. ஒரு wooden ஸ்லீப்பர் இருக்குன்னா அதுல மைல்டு ஸ்டீலோ கேஸ்ட் அயனோ யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு? ரயில்ல வந்து டைரக்டா ஸ்லீப்பர்ல கனெக்ட் ஆகாம இடையில ஒரு பிளேட் கொடுத்து அது மூலம் கனெக்ட் பண்ற மாதிரி. எழுதிக்கிறேங்க. மைல்டு ஸ்டீல் ஆர் கேஸ்ட் அயன் பிளேட்ஸ் used for fixing the rail with the wooden slipper. Fixing the rail with wooden slipper. அதுக்கடுத்து அந்த ரெக்டாங்குலர் பிளேட், ஓகே, அது வந்து மைல்டு ஸ்டீல் கேஸ்ட் அயன்ல தான் பண்ணியிருப்பாங்க. இல்ல, இப்ப நான் வந்து ஹை ஹை ஹார்ட்னஸ் ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி மேலபிள் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. நல்லா வளையக்கூடிய அளவுக்கு பிளேட் இருக்கு. இல்ல ரவுட் அயன் அதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, எழுதிக்கிறேங்க. அப்ப எதுக்குன்னா ரயிலோட லோடு ஸ்ட்ரெயிட்டா வந்து ஸ்லீப்பர்ல இருந்துச்சுன்னா ஸ்லீப்பர் டேமேஜ் ஆகக்கூடியது கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப ரயிலோட லோட ஒரு பெரிய பிளேட் மூலமா கொடுத்து அதை ஒயிட் ஏரியாவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்லீப்பருக்கு கொடுக்கும் பொழுது லோடு கம்மியா போகும். அப்ப டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதுக்காண்டி அப்ப இந்த ரெக்டாங்குலர் பிளேட் பிளேட் பிளேட்ஸ் மேட் ஆஃப் எய்தர் மைல்டு ஸ்டீல் ஆர் வர்சாதிகரன் ஆர் கேஸ்ட் அயன் ஆர் ரவுட் அயன் பெயிண்டிங் ஆர் ரவுட் அயன் பெயிண்டிங் ரவுட் அயன் ஆர் malleable steel which are interposed between the foot of a flat-footed
the foot of a flat-footed child. நான் சொல்றேன் என்னன்னா, and wooden slipper to that a wooden slipper of that a wooden slipper to wearing it. That a wooden slipper to distribute low load on a large area are called wearing it. ஒண்ணும் இல்ல சார். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எழுதியிருக்கேன்னா, அதாவது இப்ப ரயில் இருக்குல்ல, இந்த ரயில் இருக்குல்ல, தண்டவாளம். இந்த தண்டவாளத்தோட இந்த சைடுல இருந்து பார்த்தோம்னா, அது வியூ எப்படி தெரியும்னா, எப்படி தெரியும் சார்? அதாவது எப்படி தெரியும் அப்படின்னா, வெயிட் எப்படி தெரியும் நமக்கு? ஒரு ஐ செக்ஷன் மாதிரி தெரியும். இது ஒரு டைப் இருக்கும். மேலே கீழே ஒரே மாதிரி வியூ. அதுக்கடுத்து ஒரு சிலர் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேலே கொஞ்சம் பெருசாகவும், கீழே கொஞ்சம் சின்னமாகவும் இருக்கும். ஓகே? கீழே இது ரெண்டும் ஒரே மாதிரி சின்னமா இருக்கும். இது பெருசா, இது சின்னமா இருக்கும். இன்னொன்னு எப்படி இருக்கும் அப்படின்னா, மேலோட கம்பேர் பண்ணும்போது கீழே இதான் பிளாக் ஃபுட்டட்னு சொல்லுவாங்க. இப்படி பெருசா இருக்கும். இதான் பிளாக் ஃபுட்டட். இதான் எப்படி இருக்கு. இந்த பிளாக் ஃபுட்டட் மேல ஹெட்டு, கீழே ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும். மேல ஹெட்டு, கீழே ஃபுட்டு. மேல ஹெட்டு, கீழே ஃபுட்டு. ஹெட்ல தான் ட்ரெயினோட வீல் போயிட்டு இருக்கும். இங்கிட்ட ஒரு வீல், இங்கிட்ட ஒரு வீல் ஹெட்ல. அப்ப கீழே உள்ளது ஃபுட்டு. இந்த ஃபுட்டு தான் என்ன இருக்கும்? ஒரு பேரிங் பிளேட்ல அட்டாச் ஆகி அதுக்குள்ள ஸ்லிப்பரோட கனெக்ட் ஆகுது. அப்ப மேல போகக்கூடிய ட்ரெயின் தன்னோட லோட இது மூலமா போகுது கீழே தன்னுடைய ஃபுட்டுக்கு கொண்டு வரும். இந்த ஃபுட் என்ன செய்யும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பேரிங் பிளேட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அது ஒயிட் ஸ்பேஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகியோடு கீழே ஸ்லீப்பருக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போகாம பிரிஞ்சு ஒவ்வொரு பிடிக்கும் கம்மியா போகும். அப்ப ஸ்லீப்பருக்கு இந்த பிரச்சனை வராது. சார் கிளியர்? என்ன சொல்ல போகுது உங்களுக்கு? அப்படியே நீங்க படிக்க பாருங்க. அதாவது மைல்டு ஸ்டீல்ல இல்ல கேஸ்ட் அயர்ன் பிளேட்ல ஒரு வுட்டன் ஸ்லீப்பருக்கு இந்த பியரிங் பிளேட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா ரெக்டாங்குலர் பிளேட்டா இருக்கும். அது மைல்டு ஸ்டீல் அளவோ, கேஸ்ட் அயர்னவோ, வுட் அயர்னவோ, இல்ல மேலேபிள் ஸ்டீல் அதனால மாத்தலாம். அப்ப இது எல்லாம் எப்படி இருக்குன்னா இன்டர் போஸ்ட் பிட்வீன் இந்த ஃபுட் ஆஃப் த பிளாட் ஃபுட்டர் ரயில் அண்ட் வுட்டன் ஸ்லீப்பர். அதாவது உங்களுடைய ரயில் அந்த ரயிலோட ஃபுட்னு சொல்லுங்க, அது பிளாட் அண்ட் ஸ்லீப்பர் இருக்குன்னு சொன்னேன்னா அதுக்கும் வுட்டன் ஸ்லீப்பருக்கு இடையில இந்த பிளேட் இருக்கு. அப்ப மேலேந்து வரக்கூடிய லோட நம்மளோட வுட்டன் ஸ்லீப்பருக்கு சரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எப்படி பண்ண போகுது? ஒரு ஒயிட் ஸ்பேஸுக்கு அந்த ரயிலோட ஃபர்ஸ்ட் டிராவல் ஆகணும். அந்த ஒயிட் ஸ்பேஸுக்கு தான் அந்த பிளேட் பேரிங் பிளேட் வச்சிருக்கோம். அப்ப ஸ்ட்ரெயிட்டா போய் அட்டாக் ஆகணும். அப்படியே போயிட்டு உள்ள பரவி அதுக்கப்புறம் கீழே போறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதுதான் அந்த பேரிங் பிளேட்டோட வேலை. சார் கிளியர்? புரியுதானே? Yes, sir. ஓகே. அப்படியே இருங்க, வந்துடுறேன். ஒரு நிமிஷம் அப்படியே இரு. ஒரு 2 மினிட்ஸ். கேக்குதா சார்? அடுத்து Yes, sir. ஓகே. சார் இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேர்ஸ் பார்ப்போம். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டேப் கொடுக்குறோம் பாருங்க. அதாவது எப்படி இருக்கும்? அதோட கிராஸ் செக்ஷன் வியூ இப்படி இருக்கும். அதுக்கடுத்து இப்படி இருக்கும். அப்ப இது என்ன செய்யும் அப்படின்னா இந்த கீழே பேரிங் பிளேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ரயிலோட அந்த ஃபுட்டை இந்த பேரிங் பிளேட்டோட கனெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி இருக்கு. ஒரு எப்படி சொல்றது? ஒரு இது மாதிரி இறுக்கி பிடிச்சிக்கிறது இடிக்கு மாதிரி இருக்கு. அப்ப இதுலதான் உட்காந்துருக்கும் ரயில். உட்காந்து அதுக்கு கீழே பேரிங் பிளேட் கொடுத்துருப்பான். அப்ப இந்த பார்ட் இருக்கு தெரியுமா? ரயில் அதாவது இது ஹெட்டு, இது ஹெட்டு, இது ஃபுட்டு ரயிலுக்கு. கீழே இது பேரிங் பிளேட்.
அப்ப இந்த போர்ஷன்ல போடுற அந்த இதோட இப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இத சிவப்பு கலர்ல குடுத்தா இப்படி இருக்கும். இப்படி குடுத்திருப்பான். அப்ப இந்த ரயில் இதுல தானே உட்கார்ந்திருக்கு. இததான் சேர்ன்னு சொல்லுவாங்க. சார் கிளியர்? கிராஸ் செக்ஷன் வியூ தான் குடுத்திருக்கேன். ஓகே தானே? எஸ் ஓகே. சார். சார் அப்ப இததான் எழுதப் போறோம். எழுதிக்கிறது. ஓகே. இப்ப எத்தனாவதுன்னா 7வதா? 7வது. சேர்ஸ். ஓகே. அதாவது இதுக்குன்னு எதுவும் எழுத வேண்டியதில்ல. படம் தான் குடுத்து குடுக்கணும். ஆ between the rail and bearing rate. ஓகே. rail and bearing rate. இதெல்லாம் எழுதினா போதும். அடுத்து போனிங் ஆஃப் வீல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 8. போனிங் ஆஃப் வீல். இப்ப ட்ரெயின் போயிட்டு இருக்கு. அதோட சக்கரம் எப்படி குடுத்திருப்பாங்க? அதாவது கொஞ்சம் இப்படி சரளா இருக்க மாரி. அதுக்கடுத்து இப்படி குடுத்திருப்பாங்க. இங்க வந்து இப்படி ஏத்த மாரி இருக்கும். ட்ரெயினோட சக்கரம் இப்படிதான் சார் இருக்கும். இப்படிதான் இருக்கும். அதே மாரி தான் இங்கிட்டும். ஒரு 50 டிஸ்டன்ஸ்ல இந்த பக்கம். அந்த வீல்னு சொல்லுவோம். ட்ரெயினோட வீல் இப்படிதான் இருக்கும். ஓகே. ஓகே. இப்ப கீழ இது ஸ்லீப்பர். இதுக்குள்ள தான் என்ன இருக்கு? ரயில்வே ட்ராக் இப்படி வந்துட்டு இருக்கு. இந்த ரயில்வே ட்ராக்ல தான் இந்த கோன் வந்து ஓடிட்டு இருக்கு. ஓகே. இந்த வீல் வந்து ஓடிட்டு இருக்கு. அடுத்த அப்ப கரெக்ட்டா வந்து எப்படி இருக்குன்னா, வித்தவுட் ஸ்லிப்பிங். அந்த வீல் ஸ்லிப் ஆகாத அளவுக்கு, அந்த அலைன்மென்ட்ல ஓடுற அளவுக்கு நீங்க ரயில்வே ட்ராக்கோட அந்த கேஜ் மெயின்டெயின் பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியாக நீங்க ட்ரெயின் டிசைன் பண்ணும்போது அந்த வீலுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸும் கரெக்ட்டா பார்த்து நீங்க டிசைன் பண்ணணும். அப்ப இந்த வீல் 2ம் என்ன குடுத்திருப்பாங்கன்னா, குறிப்பிட்ட அளவுக்கு கோன்ஸ் இருக்கிற சர்க்கிளா குடுத்திருப்பான். அதான் கோனிங் ஆஃப் வீல்ன்னு சொல்றது. அது எந்த அளவுக்கு குடுப்பான்னா, 1:20 அளவுக்கு குடுத்திருப்பாங்க. அப்ப எழுதிக்கோங்க. இது ஸ்லிப் ஆகாத அளவுக்கு குடுத்திருக்கான். அப்ப இத அழிச்சிட்டோட எல்லாத்தையும் படம் குடுத்து எழுதலாம். ஓகே. புரிகிறது. அதாவது கோனிங் ஆஃப் வீல் என்னன்னா, கோனிங் ஆஃப் வீல் is what allow allows a train to take a turn without slipping off its track, railway track. அப்ப டேர்ன் ஆகும்போது இந்த வீல் குறிப்பிட்ட கோட் செட்ல கொடுத்துருக்கிறதுனால தான் அது ஸ்லிப் ஆகாம கரெக்டா அந்த ட்ராக்ல போயிட்டு இருக்கு. அப்ப கோனிங் ஆஃப் வீல் இஸ் வாட் அலோவ்ஸ் a train to take a turn without slipping of its track. ஓகே. அப்ப இந்த ஸ்லோப் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, அவுட்வர்டா 1:20 அளவுக்கு இருக்கும். வேணா இதுக்கு வந்து படம் போடுறேன். வேற வழி இல்லை. அதாவது ஸ்லோப்பு இப்படி இருக்கும்.
பாருங்க. ஸ்லோப் எப்படி இருக்குன்னா ஸ்லோப் இன் what is slope 1 in 20 அளவு அதே மாதிரி தான் இந்த கோனோட மீல் சேர்ப்பு வந்து ஸ்லோப் வந்து 1 in 20 அளவு ஓகே இதான் ஆக்சல்னு சொல்லுவாங்க ரெண்டு கிடையாது ஓகே இங்க வந்து இப்படி கொடுத்துருப்பான் பிளான்ஜா அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தேவையில்லை படம் வச்சு பாவங்கள் குறிக்க சொல்ல மாட்டாங்க அவங்கள அப்ப இதை கேட்டாங்கன்னா இந்த ஸ்லோப் கேட்க வாய்ப்பு இந்த கோனிங்கா அப்படின்னோட ஸ்லோப் வந்து கேட்க வாய்ப்பு இது லைட்டா பார்த்துருக்கு அப்ப ஏன் கோனிங்கா அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்பாங்க வளைவுகள்ல உங்களுடைய ரயில்வே ட்ராக்கை விட்டு அந்த வீல் இறங்கிடக்கூடாது அதுக்காக தான் இந்த அளவுக்கு கொடுத்துருப்பாங்க அப்ப கோனிங்கா அப்படின்னு கொடுத்ததுக்கான முக்கியமான விஷயம் என்னன்னா ஆஃப் ட்ராக் கிடைக்க கூடாது ட்ராக் விட்டு விலகி போயிடக்கூடாது அந்த வீல் அதுக்கு 1:20 அளவுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்லோப் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்ப என்ன செய்யும் அந்த ட்ராக்கை விட்டு விலகாம அதே பொசிஷன்லேயே வளைவு திரும்ப போற மாதிரி இருக்கு பெரிய பெரிய இம்பார்ட்டன் போட்டே கேட்டிருக்காங்க அப்ப எவ்வளவு ஸ்லோப் கேட்டிருப்பாங்க 1:20 ஏன் கொடுத்திருக்கோம் அப்படின்னா ஆஃப் ட்ராக்கிங் நடக்கக்கூடாதுன்றதுக்காண்டி போட்டிருக்கோம் அதுக்கு இது கிரீப் ஆஃப் ரயில் இப்ப ரயில்வே ட்ராக் வந்து இப்படி போட்டிருக்கீங்க ஸ்ட்ரெயிட்டா ஒன்று போகுது அதே மாதிரி இங்க போட்டிருக்கோம் இது ரெண்டு குரூப்ல அலைன்மெண்ட்ல இருக்கு இப்ப ரயில் ஸ்பீட போக 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 இதுல லாங்கிட்யூட்லாம் ஸ்ட்ரெயிட்டா எல்லாமே இப்படி போகுது இப்படி பாம்பொழிகிற மாதிரி ரயில்வே ட்ராக்கே இப்படி வளைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இது லென்த் வைஸ் வளைஞ்சிருக்கிறத சொல்றேன் அப்ப லென்த் வைஸ் இப்படி வந்து வளைஞ்சிருக்குல்ல நாளாக நாளாக ரயில் ஸ்பீடா போய் 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 ஒரே திசையில போறதுனால அப்ப இதுதான் கிரிப்னு சொல்லுவாங்க இப்ப அடுத்தாதான் கொடுக்க போறேன் கேட்டாச்சு எக்ஸாம் கிரீப்னா அப்படியே எக்ஸாம் கேட்டாச்சு ரயில்வே இன்ஜினியரிங் இதே வந்து ஸ்ட்ரென்த்தாமெட்ரில் ஒரு கிரிப் சொல்லி கொடுத்துருக்கு ஓகே அதாவது லோடு கான்ஸ்டன்ட் ஆன டைம் வேரியா இருக்கும் உள்ளுக்குள்ள ஸ்விங் நடக்கும் டயத்தை பொறுத்து அது வேற இது வேற 9 எழுதிக்கிறேன் கிரீப் கேட்டாச்சு எக்ஸாம்பிள் கிரீப் ஆஃப் ரயில்ஸ் நான் கொடுக்குறது டெக்னிக்கல் டேம் என்ன சார் டீச்சர் எழுதலையே அப்படின்னா போ டெக்னிக்கல் டேம்ல கேட்கணும் இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு வாட் இஸ் வாட் அந்த அளவுக்கு தான் கொடுக்கணும் அதுதான் பதில் கொடுத்துட்டு இருக்கு அப்ப இந்த லாங்கிடியூல் மூவ்மெண்ட் ஆஃப் ரயில் எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்ட கொஸ்டின் இது இந்த வேர்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க லாங்கிடியூல் மூவ்மெண்ட் நடக்கும் ஓகே ஒரு ரயில் அதுதான் கிரிப்னு சொல்லுவாங்க அப்ப இந்த லாங்கிடியூல் மூவ்மெண்ட் ஆஃப் longitudinal movement of rails in a track is known as creep of rails. ஓகே அதுக்கடுத்து டிராபிக் டிராபிக் என்னன்னா நான் மேல சொல்லியிருப்பேன் ஹாஸ்பிட்டல் கொடுத்துருப்பேன் ரயில்வே ட்ராக்ல இருக்கிறதுக்கு வந்து பல்ல மாதிரி கொடுத்துருப்பாங்க அது எதுக்காண்டி இந்த லோகோமீட்டர் ஸ்டீம் லோகோமீட்டர் யூஸ் பண்ணும்போது சாம்பலாம் கீழே கொட்டுறதுக்காண்டி கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து டிராபிக்னா என்னன்னா குறிப்பிட்ட தூரத்துக்கு ஸ்டேஷன் அது யாருன்னு சொல்லுவாங்க வண்டியில வந்து நிறுத்தி போடுறோம்ல அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்காண்டி கீழே போய் செக் பண்றதுக்காண்டி அந்த ட்ரெயினோட கீழே போய் செக் பண்றதுக்காண்டி ஒரு குறிப்பிட்ட பெரிய ஒரு குழி மாதிரி வெட்டியிருக்கும் அதுக்குள்ள ஆள் நின்றுட்டு அந்த ட்ரெயினோட பாட்டம் ஸ்பேஸ் வந்து போய் பாக்குறதுக்கு இல்ல எது ஒர்க் இருந்துச்சுன்னா பாக்குறதுக்காண்டி அப்ப இது வந்து ஒரு குழி வெட்டி ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் ஓகே இது மேக்ஸிமம் இந்த செட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க எப்படி வந்து பஸ்ஸுக்குன்னா செட்டில் போய் நிக்குது அது மாதிரி ட்ரெயின்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா செட்டுக்கு போய் ரிப்பேர் பாக்குறதுக்காண்டி
அதுனா அந்த ட்ரெயினோட பாட்டம் ஸ்பேஸ்ல பிரச்சனை இருக்கு. இல்ல வீல்ல பார்க்கணும். இல்ல பாட்டம்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்த செக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம உள்ளுக்குள்ள ஃபர்ஸ்ட் இந்த ஒரு காருக்குள்ள போய் கீழ நுழைஞ்சு படத்த பார்க்குற மாரினா பார்க்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்னா, ஒரு 2 ட்ராக்ல வந்து ட்ரெயின் நிக்கும். கீழ வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் மாரி குடுத்துருப்பாங்க. கேப் இருக்கும். ஆளுக்குள்ள போய் நின்னுகிட்டே பார்க்குற மாரி. அப்ப அந்த ஃபிட்ட தான் என்ன சொல்றாங்கன்னா, டிராப் ஃபிட்ன்னு சொல்றாங்க. சார் கிளியர்? ஓகே தானே? அப்ப ரிப்பேர் ஒர்க்குக்காண்டி இந்த டிராப் ஃபிட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இப்ப இது 2க்கும் இடையில உள்ளுக்குள்ள வந்து ஆள் வந்து இப்படி நின்னுகிட்டு மேல பார்த்து ஒர்க் பண்ற அளவுக்கு மேல நிக்கக்கூடிய ட்ரெயின கீழ உள்ள பாதைய பார்த்து ஒர்க் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய பள்ளம் மாரி இருக்கும். ஆனா மேல 2 சைடு ரயில்வே ட்ராக் இருக்கும். இது எங்கன்னா செட்ல வந்து குடுத்துருப்பாங்க. சார் கிளியர்? ஓகே. கிளியர்? பாருங்க. சார் இதுதான் டிராப் பிட்னு சொல்லுவாங்க. டிராப் பிட். டிராப் பிட் சொல்லுவாங்க. அப்ப பிட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் constructed in the locus set. Pits constructed எங்க கொடுத்துருப்பாங்க? In the locus set. Locus set for taking down wheel the locomotive during repairs. For taking down wheel the locomotive ட்ரெயினை தான் பிடிக்குது டியூரிங் ரிப்பேர்ஸ். அதுக்காக அந்த பெரிய பள்ளம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே. அதுக்கடுத்து எக்ஸாமினேஷன் பிட்னு ஒண்ணு இருக்கு. அது எதுக்குன்னா இன்ஜின் வந்து எது செட் பண்ணணும் அப்படின்னா இன்ஜின் எது ப்ராப்ளம்னா பாக்குறதுக்காண்டி ஒரு சின்ன பள்ளம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்ப அதான் எக்ஸாமினேஷன் பிட்டு. அதே வேணா கீழே எழுதிக்கிறேன். ட்ராப் பிட் இது ஆஸ் பிட்ங்கிறது மேல கொடுத்துருப்பேன். வரும் என்ன அப்படின்னா எக்ஸாமினேஷன் பிட் வேறே எதுவும் எக்ஸாமினேஷன் பிட். அப்ப பிட்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஃபார் எக்ஸாமினேஷன் ஆஃப் த இன்ஜின் அண்டர் மெத்தட். இப்ப இன்ஜின்ல ஏதாச்சும் பிரச்சனை பார்க்கணும், சரி செய்யணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்குவோம். கன்ஸ்ட்ரக்டட் அந்த இன்ஜின்ஸ் அண்டர். இப்ப மேல ஒரு டவுட் வரும். சார் மேல கொடுத்துருக்கிறதுக்கு கீழே கொடுத்ததுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு ஒரு டவுட் வரும். ரெண்டுமே ஒண்ணு தானே, அதே அதுக்கு நீங்க இது ஏன் இதுக்குன்னு கொடுத்துருக்கலாம். மேல கொடுத்தது ட்ராபிக்ங்கிறது அந்த செட்டில் ஒத்தி தான் அது இருக்கும். எல்லா இடத்துலயும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த எக்ஸாமினேஷன் பிட் இருக்கும். அப்ப அந்த இன்ஜின் வந்து செக் பண்ற அளவுக்கு குறிப்பிட்ட ஸ்பேஸ்ல வந்து அந்த கேப் பிட் கொடுத்துருப்பாங்க. அப்ப இன்ஜின்ல எதுவும் பிரச்சனையா இருக்குன்னு செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப அதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப அந்த செட்டில் ஒரு பிளேசஸ் இருக்கும். அங்க ஒத்தி அந்த ட்ரெயினை கொண்டு போறாங்க அப்படின்னா ட்ராபிக். எல்லா முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன்லயுமே இந்த எக்ஸாமினேஷன் பிட் இருக்கும். ஓகே. அடுத்து இன்ஜினோட செக்அப் பண்ணி பயன்படுத்துறதா. அதுக்கடுத்து என்னன்னா டிடெக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. டிடெக்டர் எதுக்காக யூஸ் பண்ணா அன்னைக்கெல்லாம் பாக்ஸ் பாக்ஸா கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு, ஓகே, சிக்னல் பிரச்சனை வருது அப்படின்னா அந்த டிடெக்டர் வந்து மெஷர் பண்ணி இன்னும் அடுத்த ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, நான் கொடுக்குறேன், எழுதிக்கிறேங்க. டிடெக்டர்ஸ் கொடுக்குறேன். நீங்க ரயில்வே ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து ஒரு பெரிய இரும்பு பெட்டி மாதிரி இருக்கு. ஓகே, அதுல இருந்து கனெக்ஷனா போயிட்டு மேல போயிட்டு இருக்கும். ஓகே, அது மேல போகக்கூடிய இந்த ரயில்வே வந்து அந்த லைன்ல இருந்து எலக்ட்ரிக்கல் லைன்ல இருந்து இதுல கொடுத்துருப்பாங்க. அப்ப ஏதாச்சும் ஒரு சிக்னல் பிரச்சனை வருதுன்னா இந்த டிடெக்டர் வந்து அதை கண்டுபிடிச்சு
ட்ரெயின் அதை பாஸ் பண்ணும்போது அடுத்த ஸ்டேஷன் நிப்பாட்டிடும். இந்த பிரச்சனை வந்து இதாயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல வந்து நிறுத்தி பார்த்துருவோம், செக் பண்ணிடுவாங்க என்ன பிரச்சனை. ஓகே. அப்ப எழுதிக்கிறேங்க. 12 டிடெக்டர்ஸ். அதாவது a defect detector is a device used on railroads to detect axial and signal problem in passing train. அப்ப அந்த டிரான்ஸ்மிட் போகும்போது ட்ரெயின்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு, இல்ல வந்து சிக்னல் பிரச்சனை இருக்கு, இயந்திரத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஈஸியா கனெக்ட் பண்ணி அடுத்த ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, எழுதிக்கிறேன். அதாவது a defect detector is a device used on railroads to detect railroads to detect the axial and signal problem in passing train. இந்த அளவுக்கு பார்த்தா போதும். ஓகே, அடுத்து ஹாஃப்டு ரயில். அது என்ன சார் ஹாஃப்டு ரயில் அப்படின்னா, இப்ப ஸ்லீப்பர் வரிசையா போடுவோம். இதெல்லாம் ஸ்லீப்பர் போட்டு இதுல வந்து இப்படி வந்து ரயில் வந்து வச்சிருக்கோம், அந்த சைடு வச்சிருக்கோம் ரயில் போட்டு. இப்ப அதே மாதிரி ஸ்லீப்பர் போயிட்டே இருக்கு. இப்ப பெரிய பெரிய லென்த் ரயில்னா இல்ல, 13 மீட்டர், 12 மீட்டர், 18 மீட்டர் கீழே சொல்லுவேன். ஒவ்வொரு கேஜுக்கு தகுந்த மாதிரி லென்த் வந்து வேணும். அப்ப நம்ம என்ன செய்வோம், கண்டினியூஸா வந்து பல கிலோமீட்டருக்கு வந்து போடும் பொழுது ஒரு ரயிலே இன்னொரு ரயிலே கனெக்ட் பண்ணி தான் இங்க வந்து டிஸ்பிளேட் வச்சு கனெக்ட் பண்ணி இதான் அடுத்து வந்து அடுத்த ரயில் எழுதி போடும். இப்ப இந்த பிளேட்ல ஏதாச்சும் பிரச்சனை போய் கட் ஆயிருச்சு. கட் ஆகி என்ன செய்யுது அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல கவனிங்க, இந்த இடத்துல இந்த ரயிலு இப்படி கீழ் நோக்கி பெண்ட் ஆயிருச்சு. இப்ப அடுத்தது இப்படி கீழ் நோக்கி பெண்ட் ஆகி இப்படி போகும். அப்ப இந்த இடத்துல கட்டிங் இருக்குதுல்ல, இந்த கேப் எடுத்து என்ன செய்யறேன், ரயில் வந்து இப்போதைக்கு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி இடத்துல ஓகேவா, நம்ம யூஸ் பண்ண ரயில் தான் கார்பன் ரயில் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மெஷர்மெண்ட் பண்ணுவோம். அப்ப இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல அடிஷனலா வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ரயில் வந்து ஸ்ட்ரெயிட்டா பண்ணுவோம். அதுல நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அப்ப இந்த விதத்தில் எழுதிக்கிறேங்க ஹாப்டு ரயில். ஹேக்கிங் ஹாக்கிங் கொடுத்துருப்பேன், அது மாதிரி பெண்ட் ஆகும். ஓகே, இப்ப 13 ஹாப்டு ரயில். அதாவது a hopped rail is the surface defect of the rail. A hopped rail is the surface defect of the rail in which the அது எங்கன்னா ரயிலோட எண்டு, ஒவ்வொரு இது ரயிலோட எண்ட்ல in which the rail ends are bent downward at the joint. ஜாயிண்ட் வந்து எப்படி இருக்கு, ஜாயிண்ட் கட் ஆகி டவுன்வர்டா பெண்ட் ஆயிருக்கு. rail ends are bent downward at the joint.
அப்ப ஒரு ரயிலு இன்னொரு ரயிலு கனெக்ட் பண்ற இடத்துல, இந்த இடத்துல அது வந்து என்ன கனெக்ஷன் பிரச்சனை ஆயிடுச்சு ஜாயிண்ட்ல. இந்த ரயில் வந்து அப்படியே கீழ் நோக்கி வளைஞ்ச மாரி பெண்ட் ஆயிருச்சு. அப்ப இந்த கீழ் நோக்கி வளைஞ்ச மாரி பெண்ட் ஆயிருக்குல்ல, இதுதான் என்ன சொல்றாங்கன்னா, ஹாப்டு ரயில் அப்படின்னு சொல்றாங்க. தெரிஞ்சுக்கங்க. அடுத்து. தேங்க் யூ. அடுத்து என்ன அப்படின்னா, கிரிப் சொன்னேன். என்ன கிரிப் நான் சொன்னேன்? லாங்கிட்யூடுனல் ரயில்வே ட்ராக்கு இப்படி இப்படி வந்து இதாயிருக்கு. ஸ்லிப்பேஜ் நடந்திருக்கு. அதே ஒரு ரயில்வே ட்ராக்கு பக்கத்துல இப்படி வளைஞ்சு இப்படி சைட்ல 2 புறம் லேட்டரலா மூவ்மெண்ட் லென்த் வைஸ் மூவ்மெண்ட் ஆகி கிடக்குறது கிரிப். பக்கத்துல சைட்ல வந்து மூவ் ஆகி கிடக்கல. அது எப்படி நான் இதுல போகும்போது ஃப்ளோர்ல போகும்போது அது ரொம்ப பழசாகி அந்த ட்ராக். அது 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 வந்து என்னன்னா கிங்க்னு சொல்லுவாங்க. கிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப லாங்கிட்யூட்ல ஷிஃப்ட் ஆகுது இந்த ட்ராக் மூவ்மெண்ட்ல. அது வந்து கிரிப். அதே லேட்டரலா பக்கவாட்டுல லெஃப்டா ரைட்ல அந்த ரயில் வந்து இதாகும். டெஃபெக்ட் ஆகும். அந்த கேஜோட டிஸ்டன்ஸ் கரெக்டா அலைன்மெண்ட் இல்லாம வளைஞ்சு வளைஞ்சிருக்கு. இடதுபுறம் வலதுபுறம் அந்த ரயில்ல. அப்ப அது வந்து கிங்க்னு சொல்லுவாங்க. அப்ப கிரிப் கேட்டிருந்தாலும் கிங் இதுவரை கேட்டதில்ல. இதெல்லாம் இப்ப அது. அப்ப கிங்ஸ் இல்ல கிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இதை அழிக்கிறேன். அழிக்கிறேன். 14வது. சில இடத்துல கே வந்து சைலண்டா கிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 14. அங்கே லாங்கிட்யூட்ல இருக்கும்போது இங்க லேட்டரல் இருக்குமா. அப்ப ரெண்டுலயுமே நம்மளுடைய கேஜோட டிஸ்டன்ஸ் மாறும். ரெண்டுமே டிஃபெக்ட் தான். லேட்டரல் ஷிஃப்டி ரயில். இங்க லாங்கிட்யூட்ல ஷிஃப்ட் கொடுத்தேன். இங்க லேட்டரல் ஷிஃப்டிங் ரயில். Due to those joints and defective cage. Thank you. Defective cage is called King's சொல்லுவாங்க. ஸோ இதில் கேஸ் எழுதா இருக்கும்போது அப்போ கேஜ் இஸ் கால்டு அப்போ லாங்கிட்டில் மூவ்மெண்ட் கிரிப்பு லேட்டரல் மூவ்மெண்ட் கிங்ஸ். அடுத்தது ஃபிளாக் ஸ்டேஷன்ஸ். அது என்ன ஃபிளாக் ஸ்டேஷன் அப்படின்னா உங்களுக்கு கூடிய எஸ்எஸ்எல்லோ சிக்னல் போட்ட அப்படின்னா அந்த இடத்துல வந்து பேசஞ்சர் வந்து இது பண்ணுறதுக்காண்டி நிப்பாட்டுவாங்க. அதான் ஃபிளாக் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. எனக்கு கேட்டதில் எழுதிக்கிறேன். ஸ்டேஷன்ஸ் அதாவது கூடிய எஸ்எஸ்எல்லோ சிக்னல் போட்டது. A railroad station where trains stop only when a block or other signal is displayed. அப்ப a railroad station where trains stop only when a block or other signal is displayed
டிஸ்பிளேடு இல்ல பேசஞ்சர் வந்து அங்க இறங்குறாங்க. ஆர் when passenger are to be discharged. வெளியே தெரியுது பேசஞ்சரை அனுப்புறது. when passenger are to be discharged. ஓகே, அதுக்கு பவுலிங் மார்க். பவுலிங் மார்க் எதுக்காண்டி கொடுத்துருப்பாங்க, ஒரு ரயில்வே ட்ராக் போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல இன்னொரு ட்ராக் வருதுன்னா ஒரு மினிமம் டிஸ்டன்ஸுக்கு வந்து பலாஸ்மே போட்டு அனுப்பி வச்சிருப்பாங்க. அந்த மார்க் தான் பவுலிங் மார்க் கொடுப்பாங்க. ஓகே, எழுதிக்கிறேன். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, ஆனால் அதர் ஸ்டேட்ல ஒரு பண்ணுற எக்ஸாம் நினைக்கிறேன். வேற ஸ்டேட்ல வந்து எக்ஸாமினேஷன் நடக்கல, அப்போ ஃபிக்ஸட் எக்ஸாமினேஷன் அதில் நினைக்கிறேன். பவுலிங் மார்க் ஏதோ இடத்துல பார்த்த மாதிரி. பவுலிங் மார்க் எழுதிக்கிறேன். அப்ப it is the point beyond the converging point of two or more track. எழுதிக்கிறேன். It is the point beyond the converging point of two or more track before tracks before which three is not affecting other track. So the train is not obstructed in other track. என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து ரெண்டு ட்ராக் போயிட்டு இருக்கு, பக்கத்துல ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கோம். அப்ப ரெண்டு பேருக்கு வந்து காசெல்லாம் போட்டு ஒரு மார்க் யூஸ் பண்ணுவோம். மினிமம் டிஸ்டன்ஸ் நீங்க ட்ரெயின் கூட இருக்கும்போது இந்த ட்ராக்ல இந்த அளவு ஏற்படும். அது வந்து இந்த ஒரு இடத்துல யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு ட்ராக் போயிட்டு மெரிச்சாடலாம். மெரிச்சா இங்கிட்ட இப்படி பார்த்து இந்த சைடு இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துலயும் இந்த பாயிண்ட் வந்து போலிங் பாயிண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க, போலிங் மார்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ட்ராக்ல போற இந்த ட்ரெயினோட அதுவோ இல்லை அதனாலேயே இன்னொரு ட்ராக்ல இருக்கக்கூடிய இன்னொரு ட்ரெயினுக்கு லோகோமோட்டிவ்க்கு எந்த ஒரு அப்செக்ஷனும் ஆயிடக்கூடாது மூவ்மெண்ட் போது அப்படிங்கிறது கொடுக்கக்கூடியது மினிமம் அந்த மார்க்கிங் பாயிண்ட் தான் போலிங் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நல்லா பாருங்க, திருப்பி இதை சொல்றேன். அப்ப இட் இஸ் த பாயிண்ட் பியாண்ட் த கன்வர்ஜிங் பாயிண்ட் ஆஃப் டூ ஆர் மோர் ட்ராக். அப்ப அங்கிட்டு ஒரு ட்ராக் இருக்கு, இங்க ஒரு ட்ராக் வந்துட்டு இருக்கும். ஒன்னு ரெண்டு வந்து ஒரு இடத்துல கன்வெர்ட் ஆகலாம். அப்ப ஒரு ட்ராக் கன்வெர்ட் ஆகி போகும்போது இன்னொரு ட்ரெயின் எடுத்து வைக்கிறோம். அப்ப இந்த ட்ராக்ல வந்து போயிட்டு இருக்கு அங்கிட்டு போறதுக்காண்டி.
அப்ப போகும்போது இந்த ட்ரெயினோட அதிர்வு அதுக்கு ஏற்படக்கூடாது. இது அப்செட்டா ஆயிடக்கூடாது. இல்ல அதுல போய் இடிச்சிடக்கூடாது. அப்ப அது மினிமம் டிஸ்டன்ஸ்ல வந்து இன்னொரு ட்ராக் வந்து பக்கத்துல போட்டிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் போட்டிருப்பாங்க. அப்ப அது 2க்கும் இடைப்பட்ட அந்த மினிமம் டிஸ்டன்ஸ் மார்க்கிங்க தான் பவுலிங் மார்க்ன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து அடுத்து வந்து வெயிட். அங்கங்கே ஒரு ரெசிடென்ஷியல் குவார்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஓகேவா? எப்படி வந்து உங்களுக்கு ரயில்வே ட்ராக் வந்து ரோட்ல கிராஸ் பண்ணும்போது அங்கே இங்கே குடுத்துருக்காங்களோ, அது மாரி இது வேற குவார்டர்ஸ் தான் அங்க ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது ஹேங்கர்ன்னு சொல்லுவாங்க. ஹேங்கர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எழுதிக்கிறேங்க. அவங்க வந்து ரயில்வேல வந்து முக்கியமா சொல்லப் போனோம்னா, ரயில்வே மெயின்டெனன்ஸ் பார்க்கறதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. நம்ம அங்கேயும் கிரிப் ஏற்பட்டிருக்கா? இல்ல ம் கிங்ஸ் பிரச்சனை வந்திருக்கா? அப்படிலாம் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேஜ் அலைன்மெண்ட்லாம் கரெக்ட்டா இருக்கா? இல்ல மூவ் ஆயிருக்கா? ஏன்னா மூவ் ஆயிருந்துச்சுன்னா, அங்க வந்து நம்மளோட வீல் கோனிங்கா விழுந்தது இறங்கிடும் கீழ. அப்ப அது தடம் போட்டுருச்சு அப்படின்னா, ஏகப்பட்ட உயிர் சேதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த மாரி இடத்துக்காண்டி அமெரிக்கானா சின்ன சின்ன இந்த ரெசிடென்ஷியல் குவார்டர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அப்ப அங்கிருந்து என்ன செய்வாங்க, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து அவங்க வந்து இந்த கேஜ்லாம் டிஸ்டன்ஸ் வந்து கரெக்ட்டா செட் பண்ணுவாங்க. செக் பண்ணுவாங்க. ஓகே. அப்ப எழுதிருங்க ஹேங்லாண்ட். ஏன்னா இதுவரைக்கும் கேட்டதில்ல. ரயில்வே டெக்னிக்கல் டெர்ம்லாம் எனக்கு 17. ரெசிடென்ஷியல் குவார்டர்ஸ் குவார்டர்ஸ் provided near the center of the cage. Cage bit are called hanger. ஹேங்கர்ன்னு சொல்றாங்க. முக்கியமான வேலை வந்து ட்ராக் மெயின்டெனன்ஸ் தான். கரெக்டா அலைன் பண்ணா கரெக்டா இருக்கா? கேஜ் மெயின்டெனன்ஸ்லாம். இல்ல ட்ராக்ல வந்து அன்னெசசரி யாராச்சும் கல் இது மாதிரிலாம் வச்சிருக்காங்களா? மெயின்டைன் பண்றதுக்காண்டி அங்கங்க சின்ன குவார்டர்ஸ் மாரி குடுத்துருப்பாங்க. அங்கேயே இருந்து செக் பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. அடுத்தது. அதுக்கடுத்து வந்து ஹார்ட் டிரைவ் குடுத்துருப்பாங்க. ஓகே. புரியுதுங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஆ ஒரு ஓவர் பாஸ் ஆகும் ஒரு இடத்துல. பிரிட்ஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட இப்ப எப்படி சொல்றது? இப்ப நீங்க ரோடு இப்படி வரும். இப்படி ரோடு வந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. ரயில்வே ட்ராக் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க ரோட்ல வந்து கேட் போட்டிருப்பாங்க. 2 சைடு போட்டிருப்பாங்க. இப்ப வந்து அந்த கேட் கீப்பர் என்ன செய்வார் அப்படின்னா, ட்ரெயின் வரும்போது சிக்னல் விழுந்துச்சுன்னா, அவங்க இது பண்ணிடுவாங்க. முன்னாடி வந்து டயத்துக்கு முன்னாடி வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா, கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நல்லா இனிமையா போட்டுருக்காங்க. அந்த ரயில்வே லைன் வந்து இப்படி போகுதுல்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு போயிட்டு இப்படி திரும்புற மாரி, அடிஷனலா வந்து ஒரு ரயில் லைன் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி இங்கேயும் ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு போய் இப்படி திரும்புற மாரி, அந்த லெவல் கிராசிங்ல தான் சொல்றேன். இப்படி வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ரயில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதான் என்ன சொல்றேன்னா, ஹார்ட் ரயில்னு சொல்றோம். மேக்ஸிமம் பிரிட்ஜ் ஓவர் ஒரு பெரிய பாலத்து மேல போகுது. அப்ப அந்த மாரி இடத்துல குடுத்துருக்காங்க. இப்ப 2 லெவலும் லெவல் ட்ராக் ஒண்ணா வருது அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல ட்ராக்கே பாதி மறைஞ்சிரும். அப்ப அந்த மாரி இடத்துல வந்து அரசுலாம் குடுத்துருப்பாங்க. அந்த வீல் வந்து அத மெயின்டெயின் பண்ணி போறதுக்காண்டி. அதான் ஹார்ட் ரயில்ன்னு சொல்றாங்க. எழுதிக்கிறது. 18. ஹார்ட் ரயில். ஒன்லி ரயில்ஸ்.
எக்ஸ்ட்ரா rails provided. எக்ஸ்ட்ரா ரயில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓவர் பிரிட்ஜ். டு prevent எதுக்காண்டி அப்படின்னா டு prevent damage and derailment on the bridge. அப்ப உங்களுக்கு அந்த வீல் வந்து விலகிடக்கூடாது, அதுக்கடுத்து டேமேஜ் ஆயிடக்கூடாது பிரிட்ஜில் போட்டிருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்லாம். அப்ப prevent damage and derailment on the bridge. இதான் ஹார்ட்வேர்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஹீல்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப ஹீல்னு என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இப்ப ரயில்வே ட்ராக் வந்து இப்படி போயிட்டு இருக்கு. இது வந்து இப்படி போயிட்டு இருக்கு. இங்கிட்ட ஒரு ரயில்வே ட்ராக் வந்து இப்ப வந்து இப்படி கிராஸ் ஆகும். இங்கேருந்து ஒரு ரயில்வே ட்ராக் இப்படி வருது, வந்து இப்படி போயிட்டு இருக்கு. ஓகே, அப்ப இங்கேருந்து ஒரு ரயில்வே ட்ராக் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த ரயில் இப்படி போகுது, இந்த ரயில் இப்படி போகுது. அப்ப இங்கிட்ட வந்து இப்படி இருக்கு டேப்பரிங்கா குழுல இருந்து அகன்ற மாதிரி போயிட்டு இருக்கா. இந்த டேப்பரிங்கா போகக்கூடிய இந்த இந்த இதை வச்சு கட் பண்றோம். எப்படி போகுது, இப்படிதானே போகுது. அப்ப இந்த பூசா தான் ஹீலிங் சொல்லுவாங்க. இந்த பூசா தான் ஹீலிங் சொல்லுவாங்க. அப்ப எழுதிக்கிறேங்க, ஹீல்னு கொடுங்க, இல்ல ஹீல் ரயில்னு கொடுங்க. ஓகே, நான் ஹீல் நேம் போடுறேன். 19. அப்ப டேப்பரிங் ரயில் ஃபிக்ஸ்டு டு த மெயின் ரயில். இப்ப நமக்கு மெயின் ரயில்ல இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து டேப்பரிங்கா ஒரு ரயில் போகும். அதான் நான் சொல்றோம் அப்படின்னா ஹீல் இல்ல ஹீல் ரயில்னு சொல்றோம். இப்ப டேப்பர்ட் ரயில் fixed to the main rails are called heel. ஓகே, அதுக்கடுத்து லெவல் கிராசிங். ஓகே, இப்ப இது வந்து உங்களுக்கு நான் மேல வந்து சொல்லி கொடுத்தனோம்னா இது ஹார்ட் ரயில்னு சொன்னா தெரியுமா, அதே மாதிரிதான் இப்ப பார்க்கறது லெவல் கிராசிங். அது ஹார்ட் ரயில்ங்கிறது நம்ம வந்து எதுல பாக்குறது அப்படின்னா நம்மளுடைய பிரிட்ஜ்ல வந்து ரயில் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுல சொல்றோம். இந்த லெவல் கிராசிங்கிறது ரோடும் ரயில்வே ட்ராக் அதை கிராஸ் பண்ணக்கூடிய இடத்துல சொல்றோம். ரெண்டுலயுமே எக்ஸ்ட்ரா ரயில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்ப மேல கொடுத்துருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா ரயில் வந்து எதுல போடுறோம்னா ஓவர் பிரிட்ஜ். இப்ப கொடுத்துருக்கக்கூடிய இது வந்து ரோடும் ரயில்வே ட்ராக் கிராஸ் ஆகக்கூடிய சேம் லெவல்ல. அப்ப லெவல் கிராசிங் போட்டுக்கோங்க. லெவல் கிராசிங் கேட்டிருக்காங்க 20. லெவல் கிராசிங். பிளேஸ் இந்த ரோட் வந்து ரயில்வே பிளேஸ் இந்த இதான் விஷயம், சேம் லெவல்ல ரீச் ஆகும். அந்த ரயில்வேல கிராஸ் ஈச் அதர் at the same level. ஓகே, இதான் லெவல் கிராஸ். அதுக்கடுத்து ஓகே, இப்ப சுவிட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க.
எங்க ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ரயில்வே ட்ராக் வந்து ஒரு இடத்துல வந்து ட்ராக் மாத்திடுவோம். இது போயிட்டு இருக்கக்கூடிய ரயில்வே ட்ராக்கு, இந்த பாதைய வந்து இப்படியே இந்த சைடு வந்து மாத்திடுவோம். அப்போ வந்து இங்கேருந்து ஒரு சுவிட்ச் வந்து கனெக்ட் ஆயிரும். அதுல தான் கம்பி கனெக்ட் ஆகி இங்க இருக்கும். இங்க தான் வந்து அந்த ஹேங்க்மேன் வந்து இது வந்து இத வந்து திருவுவாரு. திருவும்போது இங்க வந்து இதாகும். கனெக்ட் ஆகி இங்கிட்டு உள்ள ட்ராக் வந்து அப்படியே பிரிஞ்சு இப்படி வந்து இங்கிட்டு இந்த ரயில்வே ட்ராக் கனெக்ட் ஆகும். அப்ப ட்ரெயின் எங்கேருந்து வந்துகிட்டு இருக்குன்னா, இந்த பாதையில அனுப்புறோம்னா, இங்க ஒரு சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்க வந்து அவங்க திருவும்போது இந்த ரயில்வே ட்ராக் வந்து இங்கிட்டு மூவ் இந்த சைடு வரும். அப்ப அந்த இடத்துல டேப்பரிங்கே இப்படி மூவ் ஆகுதுல்ல. குறுகலா வந்து விரிவடைந்த மாரி போகுதுல்ல. இப்ப ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த இடத்துல டேப்பரா போகக்கூடிய இந்த ரயில வந்து டங்க் ரயில்னு சொல்லுவாங்க. 21 எழுதிருங்க. டங்க் ரயில். இதுக்கு ஏத்த மாரி நீங்க எங்கேயோ பாத்துக்கோங்க. டங்க் ரயில். அப்ப 21 டங்க் ரயில். எல்லாருக்குமே நான் பணம் குடுப்பேன் லாஸ்ட்டா. இப்ப லைட்டா எழுதிக்கங்க போங்க. டேப்பர்டு ரயில் யூஸ்டு ஸ்விட்ச். ஸ்விட்ச்ங்கிறது ஒண்ணும் இல்ல சார். ரயில்வே ட்ராக் வந்து இது பண்றாங்க, டர்ன் பண்றாங்கல்ல. ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷன் மாத்தி விடுறாங்கல்ல. அதான் டேப்பர்டு ரயில் யூஸ்டு ஸ்விட்ச். இதான் டங்க் ரயில். அதுக்கடுத்து டியூப் ரயில். டியூப் ரயில்னா என்னன்னா, ஒரு பெரிய ஒரு டனல் இருக்கும். கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல வந்து மினிமம் ஒரு 27 மீட்டர் கீழ இருக்க மாரி. அதுக்குள்ளயே வந்து ஒரு டனலுக்கு வந்து ரயில்வே ட்ராக் அமைச்சு கொண்டு போவாங்க. அதான் டியூப் ரயில்வேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப எழுதிருங்க. டியூப் ரயில்வே 22 டியூப் ரயில்வே. அப்ப அண்டர் கிரவுண்ட் ரயில்வே அட் about 27 மீட்டர் ஆர் மோர் இன் டெப்த் below the ground. About 27 மீட்டர் ஆர் மோர் இன் டெப்த் below the ground. இதுதான் டியூப் ரயில்வேன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன்னா என்ன அப்படின்னா, அந்த இடத்துல தான் வந்து பேசஞ்சர் ஆஃப் கோர்ஸ் வந்து லோட் பண்றது, அன்லோட் பண்றது. ஆளுங்க இறங்குறது, ஏறுறது எல்லாமே அந்த ஸ்டேஷன்ல தான் நடக்கும். இல்ல ரயிலே வந்து ஒரு இடத்துல நிக்கணும்னா ஸ்டேஷன்ல தான் வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ரயில்வே ஸ்டேஷன் இல்ல ரயில் ரோட் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 23 எழுதிக்கிறேங்க. ஓகே. 22 வச்சுக்கிறேங்க. அடுத்து 23 சொல்றேன். இன்னும் வந்து ஒரு 6 இருக்கு சார். இந்த 6 நான் சொல்லிட்டேன். இதுக்கடுத்து என்ன சொல்லணும் உங்களுக்கு? டனல். ஒரு டியூப்குள்ள போகக்கூடியதான் சொல்லுவாங்க. இந்த ஹைப்பர் லூப் ரயில்வே எல்லாம் காமிக்க போறாங்கல்ல அது. டனலுக்குள்ள போறது. ஒரு பெரிய பாதையை குடைஞ்சு அதுக்குள்ள ரயில்வே ட்ராக் போறது டனல் ரயில்வே. வயடக்ட் ரயில்வே சொல்லுவாங்க. பெரிய ஒரு பள்ளத்துக்கு மேல ரயில்வே ட்ராக் போட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ரயில்வே பிரிட்ஜ் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பிரிட்ஜ் ரயில்வேன்னு சொல்லுவாங்க. 2 ஒரு பெரிய பாம்பன் ரயில்வேனா அப்ப பிரிட்ஜ் ரயில்வே தான். அதுக்கடுத்து ஓவர் பாஸ். ரோடு போயிட்டு இருக்கு. மேல பாலம் அமைச்சு அதுல வந்து ரோடுக்கு மேல வந்து பாலத்துக்கு மேல வந்து ட்ரெயின் வந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இன்ஜின் செட்னா என்ன அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான். அது சொல்லி முடிச்சிட்டோம்னா ரைல்ஸ் எழுதணும். டெக்னிக்கலா ரைல்ஸ் வந்து என்ன? அது என்னென்ன கேஜ் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்றாங்க. அதுல வந்து ரைல்ஸோட நீளம் எவ்வளவு இருக்கணும். அப்புறம் அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம். அதுக்கு ஸ்லீப்பர் அதை டீடைல்டா பார்த்துட்டு அது டைப்ஸ் என்ன. அதுக்கு பலாஸ்ட் டீடைல்டா பார்க்குற மாதிரி இருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஜாமெட்ரிக் டிசைன் வந்து ரயில்வே ஆரம்பிச்சிடலாம். ஜாமெட்ரிக் டிசைன் ரயில்வே முடிச்சிட்டோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட 4 டு 5 செஷன் ஒர்க் பண்ணிக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் செஷன் தானே. ஃபர்ஸ்ட் செஷன் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான். அதுல என்ன டெக்னிக்கல் டேர்ம் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. அப்ப ஹிஸ்டரி பாத்துக்கிடுங்க. ரொம்ப இன்டெப்தா ஒரு ஜியாகிரபி படிக்கிற மாதிரி ஹிஸ்டரி பார்க்க வேண்டாம் ரயில்வே பத்தி. இங்க வந்து என்ன தேவையோ அந்த அளவுக்கு பார்த்தா போதும். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய எல்லா டெக்னிக்கல் டேர்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா டெக்னிக்கல் டேர்ம்ல கண்டிப்பா 2 கொஸ்டின் கேட்பான். டியூப் ரயில்வே, டங்க் ரயில் கேட்டிருக்கான், ஹீல் கேட்டிருக்கான், ஹார்ட் ரயில் கேட்டிருக்கான். அதுக்கடுத்து ஃபவுலிங் மார்க் கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு.
கிரிப் கேட்டிருக்கான். கிரிப் ஆஃப் ரயில்வே கேட்டிருக்கான். கோனிகா மீன் கேட்டிருக்கான். சேர்ஸ் கேட்டிருக்கான். பேரிங் பிளேட் கேட்டிருக்கான். செக் ரயில் கேட்டிருக்கான். செக் ரயில்னா ரிப்பீட்டடா கேட்டிருக்கான். ஹட்சிங் ஆஃப் ஸ்லீப்பர் இது கேட்டிருக்கான டவுட்டா இருக்கு. அவ்வளவுதான். அப்ப டெக்னிக்கல் டேபிள் எவ்வளவு கேட்டிருக்காங்க பாருங்க. இன்னும் கொடுக்க வேண்டியது இன்னும் 6 பேர் கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்ப அதுல ஸ்லீப்பர் வந்து டெக்னிக்கல் டேமா ஒருத்தையும் பார்க்காம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கணும். அதே மாதிரி ரயில் வந்து ஜஸ்ட் டெக்னிக்கல் டேமா பார்க்காம இந்த டீப்பா நான் சொல்லுவேன். அதுல என்ன இருக்கு, டபுள் கட்டட், ஃபுல் கட்டட், பிளாட்டட் கட்டட், அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு அது கார்பரேஷன் இருக்கு, எவ்வளவு லென்த் இருக்கும், எப்படி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும் ரயில்ஸ். அது ஸ்லீப்பர் டீட்டெயில்டா டைப்ஸ் ஆஃப் ஸ்லீப்பர், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அதுக்கு வந்து பாஸ்ட் வந்து அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கணும். அதுக்கு வந்து டிஸ்பிளே என்ன, டிஸ்போல்ட்னா என்ன, ரயில் பாஸ்ட் ஹெட்டிங் என்ன, ஒரு சங்கிலி மாதிரி இருக்கும் சின்னதா அப்படியா, அது என்ன அப்படின்னா அப்படி பார்க்குற மாதிரி எத்தனை டிஸ்போல்ட் வந்து நம்பர்ஸ் கொடுக்குறாங்க தானே கேட்டிருக்காங்க எக்ஸாம் தானே பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் எனக்கு கொடுத்த இந்த கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பக்கம் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். இந்த 5 பக்கத்துல வந்து என்னென்ன இருக்குங்கிறத லைட்டா பார்த்துக்கோங்க. டெக்னிக்கல் டைப் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்கு. மொத்தமா இந்த டெக்னிக்கல் டைப்ல 2 கொஸ்டின் சொன்னேன்னா அதை நீங்க எதையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்லீப்பரு, ரயிலு, அது இருக்கக்கூடிய 3 டைப் ஆஃப் கேஜ், அதுக்கடுத்து பலாஸ்ட், இதையும் சேர்த்துக்கிறோம். இது எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா நீங்க ப்ளஸ் டூ எடுத்துட்டு போய் பார்க்க வேண்டியது. அப்போ ஏ கொஸ்டின் பேப்பர் எடுத்து 2 கொஸ்டின் இருக்கும். டிப்ளமோ இருக்கவங்களும் ஏல என்ன கொஸ்டின் ரயில்வே ஓரியன்டா கேட்டிருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஏன்னா புதுசா இருக்கிறதா ஆட் பண்ணியிருக்காங்க. இனிமே வைக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி தான். ஓகே சார், கிளியர் புரியுது தானே? Yes, sir. ஓகே. இன்னும் ஒரு செஷனும் வர தியரியா இருக்கு. இன்னும் ஒரு செஷனா இது வந்து நம்ம ஒரு டிசைன் பேப்பரா பாக்குறோமா இல்ல வந்து சிஎம்சி மாதிரி ஒரு பேப்பரா பாக்குறோமாங்கிற அளவுக்கு வர தியரியா இருக்கு. இன்னொரு செஷன் ரயில்வே இன்ஜினியரிங்ல சொல்றேன். ஏன்னா ஸ்லீப்பர், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், டைப்ஸ் ஆஃப் ஸ்லீப்பர் அதுவே கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 2 பக்கத்துல வரும். அது மாதிரி பலாஸ்ட் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கணும். ரயில்ஸ்னா என்ன, அதுல சில நியூமரிக்கல் நம்பர் எக்ஸாம் ஆகிட்டே வரும். உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் கேஜ் ரேஸ் பண்ணுறோம், ப்ராட் கேஜ் என்ன, மீட்டர் கேஜ் என்ன, நேரோ கேஜ் என்ன, அதில் ஒரு சில விஷயம் ப்ராப்பராக பண்ணுற மாதிரி வரும். ப்ராப்ளம் ஒன்று அது பிரச்சனை இல்லை, ரைட் அப்படி ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த செஷன் நான் கட் பண்ணுறேன். ரயில்வே இன்ஜினியரிங்ல 4 to 5 கொஸ்டின் தான். ரொம்ப நீங்க வந்து ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நோட்ஸும் அந்த 4 to 5 செஷன் தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பேன். இப்போ இன்னைக்கு நீங்க பார்த்த செஷன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. உங்க லக்கு நல்லா இருந்துச்சுன்னா 2 கொஸ்டினோட அது போக வாய்ப்பு இருக்கு. ஆனால் மினிமம் ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க இந்த செஷன்லேருந்து. அதனால 4 நாள் செஷன் கொடுத்தோம்னா அதில் ஒவ்வொரு செஷன்லேயும் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் உட்காந்துரும். நான் வச்சுக்கிறேன். ஓகே ஓகே சார், இந்த செஷன் இதோட கட் பண்ணுறேன். நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ சார்.